பெந்தகோஸ்து நாளுக்காக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள அந்த நாட்களில் சீஷர்கள் ஆண்டவர் சொன்ன வாக்குப்படி நீங்கள் எருசலேமில் விட்டு போகாதபடி காத்திருங்க, உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பார். அப்போ அவங்க செஞ்ச காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன செஞ்சாங்க? காத்திருந்தாங்க. 40வது நாள் ஆண்டவர் இயேசு பரலோகத்துக்கு போனார். ஆனால் அந்த 10 நாளில் இவங்க எல்லாருமே என்ன செஞ்சாங்க? ஒரே ஒரு காரியம் செஞ்சாங்க, ஜெபம் பண்ணாங்க. அப்போ ஜெபம் பண்ணாமல் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளலை. அந்த 10 நாள் எங்கே இருந்தாங்கன்னா, ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணாங்க ஒரு மனதோடு, அந்த மேல் வீட்டு அறையிலையும் ஜெபம் பண்ணாங்க. ஆனால் நடந்த காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்லலை, நாங்கள் 10வது நாளில் அபிஷேகத்தை ஆவியானவர் உங்களுக்கு தருவார், 10வது நாளில் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுவீங்க, 10வது நாளில் இந்த தேதி இந்த நேரத்தில் உங்களுக்கு பரிசுத்த ஆவி உங்கள் மேலே இறங்குவார்ன்ட்டு எங்கேயும் ஆண்டவர் சொல்ல. அவர் ஒன்றே ஒன்று சொன்னார், நீங்கள் காத்திருங்க, அவ்வளோதான், நீங்கள் காத்திருங்க. அப்போ அவங்க ஆண்டவர் வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு காத்திருந்தாங்க. பரிசுத்த ஆவி வந்தது கரெக்டாக 10வது நாள். அப்போ அந்த பெந்தகோஸ்து நாள் கிரேக்கு வார்த்தை 50வது நாள்ன்ட்டு சொல்லப்படுது. பெந்தகோஸ்துன்னா 50வது நாள். கிரேக்கு மொழியில் பெந்தகோஸ்து சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் படிங்க சார், அப்போஸ்தலர் நடவடிக்கை 2வது அதிகாரம் 1-4 வசனம். பெந்தகோஸ்தே என நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினாங்க. அப்போ பெந்தகோஸ்து என்று சொல்லும்போது, பெந்தகோஸ்து கிரேக்கு வார்த்தைன்னு சொன்னால் 50வது நாள். அந்த கிரேக்கு வார்த்தையில் பெந்தகோஸ்து 50வது நாள். இந்த 50வது நாளில் இஸ்ரவேல் ஜனங்க, அந்த யூதருங்க எல்லாருமே, வேதம் பின்னால் சொல்லுது, அந்த யூத ஜனங்கள் அந்த பெந்தகோஸ்து நாளுக்காக திரும்பவும் அந்த இடத்துக்கு, தேவனுடைய ஆலயம் இருக்கிற எருசலேமுக்கு வந்திருந்த நாள் அந்த பெந்தகோஸ்து பண்டிகை. அப்போது யூதருடைய பண்டிகை நியாயப்பிரமாணத்தின்படி தேவன் கொடுத்த பண்டிகையில் 3 வருஷத்தில் 3 பண்டிகை. 3 பண்டிகை. முதல் பண்டிகை புளிப்பில்லா அப்ப பண்டிகை, 2வது அறுவடை பண்டிகை, 3வது சேர்ப்பு கால பண்டிகை. 3 பண்டிகை. புரியுதுங்களா? அப்போ புளிப்பில்லா அப்ப பண்டிகை, 2வது அறுவடை. அதாவது கர்த்தர் என்ன சொன்னார், நீங்கள் அந்நிய தேசத்துக்கு போகும்போது முதலாவது நீங்கள் வேளாண்மைனா அக்ரிகல்ச்சர், அந்த நீங்கள் விதைக்கிற விதையில் அது அறுவடைக்கு களஞ்சத்தில் அது நீங்கள் அறுவடைக்கு வரும்போது அதை தேவனுக்கு முதலாவது நீங்கள் கொண்டு வந்து சேர்க்கணும். அதான் 3 அந்த பண்டிகையில். வருஷத்தில் 3 பண்டிகைக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்க சிதறடிக்கப்பட்டு, அதாவது அந்த அசிரியா காலத்து ராஜாவிலேருந்து அப்படியே தொடர்ந்து வந்த யூத ஜனங்க சிதறடிக்கப்பட்டு ஜெருசலேமை விட்டு எல்லாருமே சிதறடிக்கப்பட்டு அந்தந்த நாட்டு தேசம் சுற்றி எல்லா இடத்தும் போயிருந்தாங்க. ஆனால் அந்த பண்டிகையை அவங்க முன்னோர், அதாவது இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, இப்போ நான் இருக்கிறேன், நம்மளோட தாய் தகப்பன், அவங்களோட தாய் தகப்பன், அதுமாதிரி 2-3 ஜெனரேஷன் ஒரு 700 வருஷ காலத்துக்கு முன்ன இருந்த அந்த சந்ததி சிதறடிக்கப்பட்டு எல்லாம் உயிருக்கு பயந்து தேசத்தை விட்டு நிறைய இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த எருசலேம் சுற்றி இருக்கிற நாட்டுக்கு போயிட்டாங்க. ஆனாலும் அவங்க நியாயப்பிரமாணத்தில் தேவன் கொடுத்த பிரமாணத்தை மறக்கலை. அப்போ இந்த பண்டிகை நாள் வரும்போது வருஷத்தில் 3 பண்டிகைக்கும் வருவாங்க. அப்போ வரும்போது தான் கடைசி பண்டிகை பெந்தகோஸ்து நாள், கடைசி 49வது நாள் வருது. வேதம் சொல்லுது, அதுக்கு மறுநாள் ஆராதனை செய்கிற நாள் 50வது நாளில் நீங்கள் அறுவடை கட்டை கொண்டு வந்து தேவனுக்கு பலி செலுத்துங்க, அதாவது அதை உப்பு கொடுங்கன்ட்டு அங்கே வேதம் சொல்லுது. அப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா யாத்திராகமும் 23வது அதிகாரத்தில் 14-15 படிங்க சிஸ்டர். 14-15. வருஷத்தில் 3 தரம் எனக்கு பண்டிகை ஆசரிப்பாயாக. வருஷத்தில் 3 தரம் பண்டிகையை செய்ய வேண்டாம், அதாவது பண்டிகை நீங்கள் கொண்டாட வேண்டாம்னு சொல்கிறார் கர்த்தர். மோசைகிட்ட சொல்கிறாரு, அப்போ நீ இந்த 3 தரம் எனக்கு பண்டிகையை ஆசரிப்பாயாக. போதுங்க. புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கொண்டாடி நான் உனக்கு கட்டளையிட்டபடி ஆபீப் மாதத்தில் குறித்த காலத்தில் 7 நாள் புளிப்பில்லா அப்பம் புசிப்பாயாக. அந்த மாதத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்டாயே, என் சந்ததியில் வெறுங்கையாய் வர வேண்டாம்.
நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளில் முதற் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகையையும் வருஷ முடிவிலே நீ வயலில் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்த்த போது சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக. கரெக்டாக சொல்கிறார் பார்த்தீங்களா. அப்போ இங்கே வந்து அபிப் மாதம் இருக்குது இல்லையா, அது அபிப் மாதம் வந்து மே அவ்ரில் மே, அந்த பாதி, அது அவ்ரில் 15லேருந்து மே 15க்குள்ளே. இப்போலாம் பாருங்கள், மே மாதத்துலாம் இருக்கிறோம், அந்த இடத்துல தான் இது நடக்குது. அந்த இடத்துல தான் பண்டிகைக்கு தேவன் சொல்கிறாரு. அவங்க யூத காலண்டர் படி பார்த்தா அபிப் மாதம் வந்து அவ்ரில் 15லேருந்து மே 15க்குள்ளே தான். அந்த மாதத்தில் நீ என்ன செய்கிற, 7 நாள் புளிப்புள்ள அப்பம் பண்டிகை செய்யணும். முதலாம் பண்டிகை. ரெண்டாவது அறுப்பு கால பண்டிகை. வருஷம் முடிவில் நீ என்ன செய்கிற, வேலையை பலனை சேர்த்து தீர்ந்த போது அதை வந்து நான் அறுவடைக்கு நீ எல்லாத்தையும் அறுவடை செய்து கொண்டு வரும்போது நீ சேர்ப்பு பண்டிகை, தேவன் வெள்ளாண்மை உங்களை அந்த அறுப்பு காலத்தில் நீ பெற்றுக்கொண்டிய அந்த நிலத்துலேருந்து அதை எல்லாவற்றையும் நீ கர்த்தரிடத்தில் வந்து கொண்டு வரணும். கொண்டு வந்து அதை நீ தேவனுடைய சந்நிதியில் வந்து கொடுக்கணும்னு சொல்கிறார். அதான் சொல்கிறாரு, அறுப்பு கால பண்டிகை வருஷ முடிவில் நீ வயலின் வேலைகள் பலனை சேர்த்து பலனை அறுவடை நீ பெற்றுக்கொள்ள பிறகு சேர்ப்பு கால பண்டிகை நீ சேர்க்கிறல்ல உன் இடத்துல, அதை நீ வந்து ஆசாரி, அதை வந்து தேவனுடைய சமூகத்துக்கு கொடு. இதோட காலங்களை பார்த்தீங்கன்னா லேவியராகமம் 15-16 வாசம், 23வது அதிகாரம் 15-16 வாசம். நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவக்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவுள். கரெக்டாக 7 நாள், 7 வருஷம் 7 வாரம் 7 நாள், 7 7 49. அடுத்த நாள் வந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்யக்கூடிய அந்த ஓய்வு நாளில் 50வது நாளில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, கர்த்தருக்கு புதிய போஜன பலிகளை செலுத்துங்க. ஏன்னா உங்கள் அறுவடையை தேவன் கொடுத்தார். எங்கெல்லாம் நீங்கள் அந்நிய தேசத்தில் போய் நீங்கள் விதைக்கிறீங்களோ அந்த விதையை தேவன் தான் அறுவடைக்கு களஞ்சியத்தில் உங்களுக்கு கொண்டு வந்து நன்மையான பலனை தரார். அதுக்கு நீங்கள் நன்றி கடனாக நீங்கள் செய்கிறீங்க. அந்த அறுவடையை கொண்டு வந்து முதலாவது தேவனுக்கு செலுத்துங்கன்னு சொல்கிறார். அதுதான் வந்து இது வந்து நியாயப்பிரமாணத்தில் தேவன் மோசைக்கிட்ட கொடுத்த பிரமாணம். இந்த பிரமாணத்தை சந்ததியாக ஜனங்க கை கொண்டு வரும்போது அசிரியா, அதுக்கு பிறகு வந்து நேபுகாத்நேச்சர், அது பிறகு வந்து ரோமருங்க, சீரியனுங்க, இதெல்லாம் வந்து ஜனங்களை இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப அவங்க உயிர் சேதம் அளவுக்கு அவங்கள கைது பண்ணி சிறைப்பிடித்து கொண்டு நம்ம தேசத்தை அடிமை கொண்டு போகிறாங்க. அந்த பயம் அவங்களுக்கு வந்துருச்சு. அதனால் என்ன செஞ்சாங்க, இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்க இந்த தேசத்தை விட்டு இஸ்ரவேல் ஜனத்தை விட்டு போகிறாங்க. அப்போது அந்த சமரியா இஸ்ரவேல் கிழக்குதில்ல, இது ரெண்டும் ஒரே நாடாக இருந்துச்சு. இது அந்த காலத்தில் இது ஒரே நாடாக இருந்துச்சு, பிரிவு இல்லை. சமரியா நாடு இருந்துச்சு. இப்போ தான் சமரியா வந்து ஈராக் இருக்குது. அப்போது இல்லை. அப்போ இது வந்து இருந்த காலத்தில் இந்த 3 வந்து ஒரே தேசம். இங்கே இவங்க இந்த தேசத்தை விட்டு மற்ற இடத்துக்கு போகும்போதெல்லாம் அவங்க முதலாவது போய் அவங்க தெரிஞ்ச வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தமாரி தொழில், விவசாயம் செய்கிறது. இதில் அவங்க வர நன்மையே தேவ நியாயப்பிரமாணத்தில் சொன்னார அதை கடைப்பிடித்து அவங்க வந்து எப்பொழுதும் அதை வந்து அந்த வருஷத்தில் அந்த கடைசி அறுப்பு காலம் வந்த உடனே அந்த சேர்ப்பு காலத்தில் தேவனை வந்து நன்றி சொல்ல கொண்டு வராங்க. இது தான் அது 50வது நாள். இந்த 50வது நாள் தேவனை சொல்லலை, ஆனால் அந்த 50வது நாளில் கரெக்டான நேரம் தேவன் குறித்தார். பெந்தகோஸ்தே நாள் என்று அப்போ தான் சொல்ல வந்தது. ஆனால் பெந்தகோஸ்தே நாளில் தான் இப்படி காரியம் நடக்கும்னு தேவன் கரெக்டாக சொல்லலை. ஆனால் அந்த நாளில் இஸ்ரவேல் ஜனங்க அந்த ஆலயத்துக்கு தேவன் நன்றி சொல்ல வரும்போது காரியம் நடக்குது. பெந்தகோஸ்தே நாள் அன்று என்ன நடக்குது பாருங்கள், எல்லாம் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்திருந்தாங்க. இப்போ ஒருமனப்பட்டு ஒரு இடம், அதுக்கு இந்த ஒரு இடத்துக்கு வருவதற்கு முன்னே, இந்த பெந்தகோஸ்தே நாள் வருவதற்கு முன்னே ஆண்டவர் சொல்லிட்டு போனபடி அவங்க 10 நாளாக அதுக்கு முன்னே ஜெபம் பண்ணுறாங்க. 10 நாளாக அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஜெபம் பண்ணுறாங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 1 அதிகாரத்தில் அன்றியும் அவர் அவர்களுடைய கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்போ ஆண்டவர் 40வது நாள் அவர் வந்து எல்லாரிடையும் மேல் வசனம் சொல்லுது, எல்லாரிடையும் தரிசனமானார்.
அவர் வந்து எதுக்காக வெளிப்பட்டார், எதுக்காக வந்தாருன்னு எல்லார் இடத்துலையும் அவர் அந்த வந்த வெளிப்பட்ட காரியம் சான்றுகள் அதை வேதம் சொல்லுது, தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அதன் பிறகு அவர் அவங்கள சிஸ்டர் சொல்கிறாரு, நீங்கள் எங்கேயும் போகாதீங்க, எருசலேமில் இருங்க, ஆனால் நீங்கள் அது பரிசுத்த ஆவி வர வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, காத்திருங்க. அப்போ ஒரு வாக்கு கொடுக்குறாரு. இந்த வாக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்காய் அப்படின்னு நானே படிக்கிறேன் 24வது அதிகாரத்தில் 49வது சொல்லுது, என் பிதா வாக்கு தத்தம் பண்ணியதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பெலன் தப்பி போகும் வரை எருசலேமிலும் நகரத்தில் இருங்க. அதாவது நீங்கள் அந்த வர வரைக்கும் நீங்கள் காத்திருங்க. ஏன்னா வேதத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் போயிட்ட உடனே அவங்களுக்கு எல்லா சீஷர்களுக்கும் ஒரு சோறு வந்துருச்சு. நம்ம நடத்தினார நம்ம ஷெஃப் போயிட்டார, இப்போ நமக்கு யார் துணை இருப்பா, யார் நம்மளை நடத்துவா? அதனால் அவங்க வந்து மனசோர்வு அடைஞ்சு சில பேர் முடிவு பண்ணுறாங்க, சரி நம்ம போய் நம்ம செய்கிற வேலையை திரும்ப போய் செய்வோம்ன்ட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனாலும் தேவன் இவங்க அழைத்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றார். அவங்க தேவைகளை சந்திக்கிறாரு. பின்னால் அவங்கள எந்த நோக்கத்துக்காக இந்த ஊழியத்தை விட்டு போக நினைக்கிறாங்களோ அது இல்லை, உங்களுக்கு அது முதலாவது அவங்களை சந்தித்து சில காரியங்களை செய்கிறார். ஆனால் அவங்களுக்குள்ள பயம் இருந்துனே இருக்குது. இந்த பயத்து நிமித்தம் கர்த்தர் முதலாவது அவங்களை சந்திக்கும் போது பாருங்கள் என்ன செய்கிறார். முதலாவது யோவான் 20வது அதிகாரத்தில் அவங்க கூடி இருந்தபோது பயத்தோடு இருக்கிறாங்க. வேதம் 19வது வசனம் சொல்லுது, வாரத்தின் முதல் நாளாகிய அந்த தினம் சாயங்கால வேளையில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயத்தினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு அவங்க பயந்து போய் பூட்டி இருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், தேவன் ஒவ்வொரு வேதத்தில் இருக்கிற வார்த்தை, முதலாவது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, இங்கே அவர்கள் நோக்கி யோவான் ஜலத்தின் ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்களும் சில நாளுக்கு பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் பெறுவீங்க, ஆகையால் நீங்கள் இந்த எருசலேமை விட்டு போகாமல் இடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் காத்திருங்கள் கட்டளை கொடுத்தார். அப்போது அது எதுக்கு கொடுத்தாருன்னா, அவங்க செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் அவங்க பலனற்று பயந்து போயிருக்கிறாங்க. இந்த பயந்து போயிருக்கிற சூழ்நிலையில் அவங்களுக்கு முதலாவது என்ன தேவை? பலன் தேவை. அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் 2வது அதிகாரத்தில் சொல்லுது வேதம், அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்தின் சடிதாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர் உட்கார்ந்து வீடு முழுவதையும் நிரப்பிச்சு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவங்கள வந்து நிரப்பும்போது படிங்க 3வது வசனம் படிச்சுங்க. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அக்கினிமயமான நாவுகள் அக்கினிமயமான நாவுகள். இந்த அக்கினி வந்து பல விதத்தை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் உண்மையாக நான் தியானிக்கும் போது எனக்கு வெளிப்பட்டது, இந்த அக்கினி பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே அக்கினியினால் தான் கர்த்தர் பதில் கொடுப்பார். ஒரு அபிஷேகமாக இருக்கட்டும், எலிசா விட்டு பிரியும் போது அக்கினி ரதங்களை வந்து 2 பேரும் பிரிச்சுது அந்த காரியம். அதே போல் மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அக்கினி தான் பதில் சொல்லும், நெருப்பு தான் வந்து பதில் சொல்லும். எலிசா ஜெபிக்கும் போது அக்கினி இறங்கி பச்சித்தது, அந்த பலியில அக்கினி தான் பதில் கொடுத்தது இல்லையா? ஆகாப்புடைய அவங்க யார், அவங்க ஆகாப்புடைய ஆளுங்க தீர்க்கதரிசிங்க என்ன செய்வாங்க, உங்கள் தேவனை கூப்பிடு, நானும் எங்கள் தேவனை கூப்பிட்றேன். அப்போ எலிசா ஜெபிக்கும் போது அக்கினினால் பதில் கொடுத்தாருன்னு வருது. இப்போ இது எல்லாம் பழைய ஏற்பாட்டில் அந்த அக்கினிமயமான நாவுகள் வந்து அப்போஸ்தலர்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க அந்த 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 இடத்துல வந்தவங்க, பழைய நியாயப்பிரமாணத்துலேருந்து வந்தவங்க இல்லையா? இப்போ அவங்களுக்கு வந்து பரிசுத்த ஆவியின் புதுசாக சொன்னால் தெரியாது. ஆனால் அவங்களுக்கு அந்த அக்கினிமயமான நாவு ஏற்கனவே பார்த்தாங்க, கேள்விப்பட்டாங்க. அவங்க முன்னால் இருந்த தீர்க்கதரிசனம் செஞ்சதை இவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு வேதத்தில் எழுதியிருக்கிற நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது அவங்களுக்கு புரியும். ஆனால் தேவன் எவ்வளோ நல்லவராக இருப்பாங்க. இந்த இடத்துல இந்த அக்கினின்னு வார்த்தையை போட்டுட்டு இந்த வார்த்தையில் மத்தியவு தான் அழுத்தமாக தெரியப்படுத்துகிறார். இது எங்கேயுமே எந்த இடத்துலையும் அக்கினி அதிகமாக வராது, மத்திய மாட்டி தான். ஏன் மத்தியனா, மத்திய பழைய ஏற்பாட்டு உடையவர். இந்த பழைய ஏற்பாட்டு கடைசி தீர்க்கதரிசிக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஏறக்குறைய 400 வருஷம் தேவன் பேசாமல் இருந்தார். இப்போ அந்த பேசாத இருந்த காலத்தில் அக்கினி தான் இவங்க அப்போஸ்தலர்கள் பார்த்தாங்க, அக்கினி தான் அவங்க உள்ளத்தில் இருக்குது. இப்போ முதலாவது தேவன் அங்கே காட்டுறதுனான்னு பார்த்தீங்கன்னா அக்கினி தான் மையமாக காட்டுறாரு. அக்கினி பரிசுத்த ஆவியானவர் தான்.
இதை அவங்க சிந்திக்கும் போது அதான் நீங்கள் இந்த மத்திய முதல் அதிகாரத்திலே 3வது அதிகாரத்தில் வேதம் சொல்லும், அவர் பரிசுத்த ஆவியினால் அக்கினியினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். இல்லை, மத்திய தான் சொல்லுவார். இதை மீதி லூக்காவோ யோவானோ சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர் மத்திய யார்? ஒரு லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர், நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சு வாழறவர். இப்போ அவர் பார்த்ததெல்லாம் பழைய ஏற்பாட்டு நினைவுக்கு தான் அதிகமாக இருக்குது. அப்போ எழுதுவதெல்லாம் ஆண்டவர் இயேசு மெஸ்ஸியா என்று 53 தடவை புதிய ஏற்பாட்டில் அவர் வெளிப்படுத்திருக்கிறார். இயேசு தான் மெஸ்ஸியா, நீங்கள் தேடுறீங்களே, பழைய ஏற்பாட்டை தேடுறீங்களே மெஸ்ஸியா, அவர் விருதில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு மத்திய 53 இடத்துல அந்த குறித்து எழுதுறார். அப்போ எழுதின நோக்கம் அக்கினின்னு சொல்லும்போது இவங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த ஆவியானவர், வல்லமையான ஆவியானவர் பழைய ஏற்பாட்டை இருந்தார், எலியாவையும் எலிசாவையும் பிரிச்சார். இல்லை, எலிசா ஜெபிக்கும் போது அக்கினி இறங்குச்சு, அந்த ஆவியான நினைப்பு ஞாபகத்துக்கு வரும். அதான் இங்கே வாழ்ந்து சொல்லுது, பலத்த காற்று அடிக்க முழக்கத்தினால் வானத்திலிருந்து சடிதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர் உட்கார்ந்த வீட்டுக்கு முழுவதும் நிரப்பி, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு ஒவ்வொரு மேலும் அதுக்கப்புறம் தான் ஆவியானவர் குறித்து பேசுது. அப்போ முதலாவது அவங்க தெரிவதற்கு பரிசுத்த ஆவியான எந்த வடிவம்னு இவங்க அறிவதற்கு தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த அக்கினி ஒரு இடத்துல விழுந்தா அதுனா செய்யும், அதை எரிச்சிடும், நெருப்பாக்கிடும். அப்போ ஒரு அக்கினி ஒரு இடத்துல விழுதுன்னு வச்சுங்க, இல்லை என்ன செய்யும், அதை ஒன்றும் இல்லாத ஆக்கிடும் இல்லையா? நெருப்போட தன்மை, அந்த அக்கினி தன்மை. அதே அக்கினி அவங்களுக்குள்ள அந்த பரிசுத்தாவின் வல்லமை அக்கினி விழுந்தபோது இவங்களுக்குள்ள அது நெருப்பாக எரிஞ்சு மற்றவங்களே பற்ற வைக்கும். ஒரு இடத்துல அக்கினி விழுதுன்னா தான் செய்யும், அப்படி எரிஞ்சு அங்கேயே நினையாது இல்லையா? அது பார்த்து பிடிச்சினே போவோம் பாருங்க. அது போல் அக்கினி உள்ள நாவுகள் இவங்களுக்குள்ள விழுந்த உடனே இவங்க எங்கெல்லாம் இப்போ இயேசு குறித்து சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் ரட்சிப்பு, அங்கெல்லாம் அக்கினி பயம். அவங்க கேட்குறவங்க விசுவாசத்தோடு கேட்கும்போது தான் செய்யுது. அதுக்குதான் பேதுரு பிரசங்கம், ஒரு பிரசங்கத்தை 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. எதனால? அக்கினிமயமான நாவுகள் அவர் மேலே இறங்கிச்சு. முதல் பயப்படுந்தார், கதவு சாத்தின்னு உள்ளே இருந்தாங்க. அவங்களாம் என்ன நடக்க போகுது தெரியல, பயமாக இருந்தாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியின் அக்கினிமயமாக இறங்கின போது அவங்க சொன்ன முதலாவது வார்த்தை 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. புரிதுங்களா? அக்கினிக்கு. ஆனாலும் வேதம் அடுத்தது சொல்லுது, நாவுகள் அவருக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் அமர்ந்தது. அதனால வசனம் படிங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார். அவர்கள் எல்லாரும் மேலும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க. இப்போதான் பரிசுத்த ஆவியை குறித்து தெளிவாக சொல்லப்படுது. பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின் வெவ்வேறு பாஷைகளை பேசினாங்க. நல்லா கவனிங்க. இதில் இப்போ நடக்கக்கூடிய காரியம், இப்போ அடுத்த சூழ்நிலை அது கீழே பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய ஒரு 15 நாட்டு ஜனங்க வெளியிலேருந்து வந்துக்கிறாங்க. அந்த அந்த பெந்தகோஸ்து நாள் அன்று தேவனை நன்றி செலுத்த வந்திருக்கிறாங்க. இவங்க தலைமுறை யூதருங்க. இவங்க அந்த அசிரியா 700 வருஷத்துக்கு முன்ன அடிமைத்தனத்துன்னு பயந்து ஓடினாங்களே. ஆனாலும் இவங்க வருஷத்தில் 3 பண்டிகைக்கு வரக்கூடியவங்க. இந்த 3வது பண்டிகைக்கு பெந்தகோஸ்து நாள் அன்று வரும்போது தான் அந்த காரியம் நடக்குது. இப்போ இங்கே நடந்த ஒவ்வொரு 15 நாட்டு ஜனங்க 15 நாட்டு விதமான பாஷை பேசணும். இப்போ இவங்க கல்லாதவங்க இல்லை, அப்போஸ்தலனுக்கு ஒரு பாஷை அவங்க அந்த என்ன பாஷை தெரியும். அப்போ இவங்க பேசக்கூடிய இது மற்றவங்களுக்கு இவங்களுக்கு தெரியல. அப்போ இவங்களுடைய காரியம் யார் பார்த்தாலும் தேவன் பார்த்தாரு. இவங்க எப்படி மற்ற ஜனங்க சுற்றி இருக்கிறாங்களோ, இப்போ இவங்க தேவன் எப்படிப்பட்டவர் அறியணும்னு சொன்னால், இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் கிரியை வேதம் சொல்லுது. ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளாலே அவரோட சித்தத்தின் படி தான் அந்த வரம் நடக்குது. இப்போ இன்னைக்கு கூட நம்ம எல்லாமே அபிஷேகத்தை கேட்குறோம் இல்லையா? ஆண்டவர் ஆவியானவர் வேணும் ஆண்டவர், ரைட்டு. எல்லாருக்கும் தேவன் கொடுக்குறாருன்னு வச்சுங்க. கொடுத்தாருன்னா ஒவ்வொருவருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, வித்தியாசம் இருக்கும். யார் யாருக்கு என்ன எந்த அளவுக்கு வேதம் சொல்லுது. நீங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்துவிடத்தில் எந்த அந்த ஈவோடு இருக்கிறீங்களோ அதுக்கு ஏற்றபடி தான் வரங்கள் உங்களுக்கு தேவன் கொடுப்பாரு. அப்போ இங்கே அவங்க வரத்தின் வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கின உடனே அப்படியே பின்னால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இத்தனை ஜனங்க 15 நாட்டு ஜனங்க இந்த பாஷையை கேட்கும்போது வேதம் சொல்லுது,
11வது வசனம் சொல்லுது, கிரேக்கத்தாரும் படிங்க sister, 11வது வசனம். கிரேத்தரும் அரபியருமாக நாம் நம்முடைய பாஷைகளில் இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இதென்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அப்போ இந்த வார்த்தை வரும்போது இவங்க அது ஆச்சரியப்படுறாங்க. என்னடா நம்ம ஜென்ம பாஷை, நம்ம பிறந்த பாஷையில் இவங்க பேசுகிறாங்களே, என்ன அது இவங்களுக்கு தெரியல. அப்போ தான் அவங்களை பேசுகிற மாத்திரம் இல்லை, தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. தேவனை மகிமைப்படும் போது தான் சொல்லுது, தேவனை மகிமைப்படுத்தும் போது இப்போ அவங்களுக்கு தெரியுது இவங்க கல்லாதவர்களாக இருந்து நம்மளுடைய தாய்மொழி பேசுகிறாங்களே எப்படி. இப்போது இதில் சில பேர் என்ன செஞ்சிட்டாங்க, அங்கே எருசலேம் தங்கிட்டாங்க. சில பேர் அவங்க தேசத்துக்கு திரும்ப போயிட்டாங்க. ஆனால் இவங்க விசுவாசத்தோடு கேட்டவங்க அத்தனை பேர் 3000 பேர் என்ன செஞ்சாங்க, ஆண்டவர் ஏற்றுனாங்க. ஏற்றுக்கின பிறகு அவங்க திரும்பவும் சில பேர் அவங்க தேசத்துக்கு போனாங்க. அங்கே போய் நிருபத்தில் பார்க்கலாம், அங்கே போய் சபைகளை உருவாக்குறாங்க. ஆனாலும் அவங்களுடைய நியாயப்பிரமாணம் பாருங்கள், அந்த நியாயப்பிரமாணத்தை சேர்த்து இந்த தேவனுடைய கிருபை, இயேசுடைய கிருபை பிரமாணத்தை சேர்த்து வைக்கிறாங்க. அப்போ தான் பவுல் அங்கங்கே போய் சொல்கிறாரு, அந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியை மறந்துடுங்க, எதுக்கு சம்மந்தப்படுத்தாதீங்க. அது நியாயப்பிரமாணம் இருந்து தான், அதனால மனுஷன் உங்கள் கிரியினால் மனம் மாற முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிங்க, உங்கள் பாவம் மன்னிக்கப்படும், அது நிமித்தம் ரட்சிப்பு நிறைவேறும். அதுதான் உண்மைன்ட்டு அந்தந்த சபையில் போய் பவுல் பிரசங்கம் பண்ணுறார். சில சபையை பவுலை உருவாக்குனார், சில சபை பவுல் உருவாக்கல. இங்கேருந்து போனவங்க கலத்தியார் சபையெல்லாம் இங்கேருந்து போனவங்க தான் என்ன செஞ்சாங்க, உருவாக்கி அங்கே தேவனை ஆராதிக்கும் போது பார்க்குறாரு, அவங்க நியாயப்பிரமாணத்தின் கதையே கொண்டு வரானுங்க. அதுதான் அவர் கஷ்டப்படுறாரு. அப்போ இங்கே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற நோக்கம், பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த நோக்கம் என்னது, அவருடைய சித்தத்தின்படி. 1 கொரிந்தியர் 3-4 வசனம் நினைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அவங்க பிரயோஜனத்துக்கேற்ற வரங்களை சபையில் அவர் தான் கொடுக்குறார். இந்த மனுஷன் ஒன்றே கேட்க முடியாது, அவர் தான் கொடுக்குறார். ஆனால் நம்ம கேட்க வேண்டியது என்ன, கண்டிப்பாக பரிசுத்த ஆவியை நம்ம கேட்கணும். வேதம் சொல்லுது, அதுக்குன்னு நம்ம ஜெபிக்கும் போது கேட்கும்போது கர்த்தர் செய்கிறாரு, அந்த வரங்களை தேவன் நமக்கு கொடுக்குறார். அப்போ அவங்க 10 நாளாக ஜெபிக்கும் போது அந்த வரங்கள் செயல்படுது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற நோக்கம், எதற்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார்? முதலாவது கொடுக்க வேண்டியது, அந்த பரிசுத்த ஆவி தேவையானது சபை பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படணும். சபை பரிசுத்த ஆவியினால் அந்த எல்லாமே துவக்கமிருந்து முடியும் வரை பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படணும். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியின் வரங்கள் சபைக்குள்ளே செயல்படணும். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் நோக்கம், பிதா தன் குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த குமாரன் கொடுத்து அந்த குமாரனுடைய சித்தம் சபையில் வெளிப்படணும். அதுக்கு தான் சபையை கொடுத்தார். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா எபேசியரில் பாருங்கள், ஒரு வசனம் சொல்லுது பாருங்களேன், 7வது வசனம் சொல்லுது, அந்த சபையை குறித்து தான் பேசுது. கிறிஸ்துனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் 8வது வசனம், உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவரை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? ஆமாம், அவர் எழுந்தார், பரலோகத்துக்கு தேவன் ஆண்டவர் இயேசு ஏறதுக்கு முன்னே தாழ்விடத்தில் பூமியில் அடக்கம் பண்ணப்பட்டார் என்று விளங்குகிறது அல்லவா? இறங்கினவரை எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். இங்கே தான் பிதாவாகிய தேவன் கொடுக்கிற, ஆண்டவர் இயேசு கொடுக்கிற அதிகாரம், பிதாவுடைய சித்தம். பிதாவோ என்ன விரும்பினாரோ அந்த விருப்பத்தை ஆண்டவர் இயேசு, அதாவது பூமிக்கு அவர் வந்த நாளிலிருந்து சிலுவையில் ஏறப்பட்டு மரித்து மேலே பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் பிதாவுடைய சித்தத்தை செஞ்சார். அப்போது செஞ்சதில் ஆண்டவர் இயேசு நிறைய அற்புதங்கள் நிறைய காரியம் நன்மையானது செஞ்சாலும் பாடுகள், அதிகமான பாடுகளை சகித்தார். ஆனால் அந்த பாடுகள் அவருக்கு பிதாவுடைய விருப்பத்தை செஞ்சபடியால் வேதம் சொல்லுது, இறங்கினவரை எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினா இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக இறங்கினார. அவருக்கு எல்லா வல்லமையும் அதிகாரங்களையும் பிதாவாகிய தேவன் ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரம் தான் இங்கே வேதம் சொல்லுது, அவர் வரங்களை செயல்படுத்தினார். அப்போது வரங்கள் எதுக்கு? ஆண்டவர் இயேசு வரங்களை பூமியில்
சபையில் அவரோட தலையாக சபைக்கு ஆண்டவர் இயேசு கொடுக்கிறார். ஆனாலும் சொந்த குமாரனுடைய சபைக்கு பிதாவாகிய தேவன் கொடுக்கறது நிமித்தம்தான் சபையில் வரங்கள் செயல்படுது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஒவ்வொரு வாரம் பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரன் இயேசு கிறிஸ்துவை சரீரமாகிய சபைக்கு தேவன் கொடுக்கிற வரங்கள். தேவன் கொடுக்கிற வரங்கள் யார் யாருக்கு என்ன வரம் தெரியாது. ஆனால் தேவன் ரட்சிக்கப்பட்ட நாம் அந்த வரங்களே வாஞ்சிக்கணும், வரங்களே கேட்கணும். ஏன்னா அந்த வரங்கள் சபைக்குள்ளவும் கர்த்தர் இயேசு நிமித்தமும் சபைக்கு வெளியிலவும் செயல்படும். ஏன்னா அது உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு பக்தி விருத்தி உண்டாகும். வெளியில் இருக்கிறவங்கள சுவிசேஷத்தை அறிவித்து அவங்க தேவன் கொண்டு வர காரியம் சபையோட காரியம்தான். அப்போ இதை செய்கிறது ஆவியானவர் இதுக்கு தான் வரங்களை கொடுக்குறார். முதலாவது பார்த்தீங்கன்னா ரோமர் 12வது அதிகாரம் படிங்க. 1, 2, 3 வருஷம் படிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இப்போ நான் ஊழியம் செய்கிறேன், நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க. நல்லா கவனிங்க. எனக்கு கர்த்தரோட ஊழியம் செய்ய வாஞ்சிக்கிறீங்க, நானும் வாஞ்சிக்கிறேன். இந்த ஊழியம் செய்கிறவங்க வேதம் சொல்லுது, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவபலியாய். ஜீவபலினா ஒரு மிருகத்தை உயிரோட சந்தா வெட்டி அந்த மேலே இருக்கிற தோல் கொழுப்பெல்லாம் எடுத்துட்டு அதை தேவனுக்கு அப்படியா கொடுக்கறது. அப்போது இங்கே சொல்கிறாரு, நீங்கள் தேவனுக்கு உயிரோட ஒப்பு கொடுங்க, ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. யார்? ஊழியம் செய்கிறவங்க. அப்போ ஊழியம் செய்கிறவங்க ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். ஊழியம் செய்கிறவங்களுக்கு பரிசுத்த ஆவி வேணும்னா ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தா தான் பரிசுத்த ஆவி வருவார். எனக்குள்ள மாற்றங்கள் ஒன்றும் இல்லை, நான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க மாட்டேன். என் மாம்சத்தின் கிரிகை அதிகமாக இருக்குது ஆண்டவரே, ஆனாலும் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும்னா கண்டிப்பாக கிடைக்கிறது கஷ்டம். நீங்கள் முதலாவது அந்த சரீரம் தேவனுக்கு பிரியமாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். அப்போ ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும்னா ஜீவன் பலியாக ஒப்பு கொடுக்கும் போது தான் ஜீவன் சரீரத்து மேலே கிரியை செய்வார், கையில் எடுப்பார். அப்போ நமக்கு உண்டான என்ன தேவன் கொடுக்க வேண்டிய கிருபை உள்ள வரம், சபையில் தேவனுக்காக செய்யக்கூடிய நமக்குள்ள கிரியை செய்ய வேண்டிய வரங்கள் என்னவோ தேவன் கண்டிப்பாக அதை கொடுப்பார். அதான் வேணும் சொல்லுது, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்கிற புத்தி உள்ள ஆராதனை. புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் தேவனுக்கு புத்தி உள்ள ஆராதனை செய்கிறீங்களா? தேவனுக்கு ஊழியம் செய்ய ஆசைப்படுறீங்களா? முதலாவது ஒன்று செய்யணும், ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். என் ஆண்டவர் இயேசு அவருடைய கரத்தின் கிரிகையாக நம்ம இருந்து அவர் இந்த பாத்திரம் உங்களையும் எங்கனையும் அவர் பயன்படுத்தணும். அவர் பயன்படுத்தணும்னா கிறிஸ்து இயேசுவோடைய பிரமாணம், அவருடைய வார்த்தை இல்லை, அவர் எப்படி வாழ்ந்தாரோ, அவர் எப்படி விரும்பினாரோ அந்த விருப்பத்துக்கு நம்ம சரீரம் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். முதலாவது. ரெண்டாவது படிங்களா? ரெண்டாவது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாம இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம். ஆமாம். அப்போ நீ ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும்போது என்ன ஆகும்? உலக வேஷம் தரிக்க முடியாது. உலக வேஷத்தில் கண்டிப்பாக இடைப்படாது. நீங்கள் உலகத்துக்கு வேஷம் போட்டுக்கணும், ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். அப்போ தேவனுடைய பரிசுத்த ஆவி உங்களுக்கு தர வரங்களை செயல்படுமா? கண்டிப்பாக செயல்படாது. அதான் வேதம் சொல்லுது, நீங்கள் பிரபஞ்சத்தை உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்க. இதை ஃப்ரான்ஸில் படிங்க, அழகை தமிழில் விட ஃப்ரான்ஸில் அழகை. கர்த்தருக்கு பிரியமானது என்ன சொல்லுது? கடைசியாக வாசனை கடைசியாக சேக்கியமும் அகரியா பர்ஃபெக்ட். அதுதான் இங்கே சொல்லுது, நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம். தேவனுடைய சித்தம் என்ன? இது நீங்கள் எப்படி செய்யணும்னா, நீங்கள் இப்படி இந்த வசனத்தை இப்படி படித்தா நல்லா புரியும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நீங்கள் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக ஒரு மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்கப்படும். அந்த மறுரூபமாக்கப்படும் போது உங்களுடைய தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணம் விளங்கும். அதுதான் ஃப்ரான்ஸில் கொஞ்சம் மாற்றமாக இருக்குது. இங்கே தமிழோட ஃப்ரான்ஸில் ரொம்ப கிளியர் ஆகுது, ரொம்ப தேக்குது. அப்போ என்ன சொல்லுது? நீங்கள் ஊழியம் செய்ய ஆசைப்பட்டால் ஜீவபலியா, அப்போ உலகத்துக்கு ஒத்த வருஷம் தெரியக்கூடாது. உலக காரியம், உலகத்துக்கு நான் இருப்பேன், உலக காரியம் எனக்குள்ளே இருக்கு, நானும் உலகத்துக்கு ஒன்றா இருந்து இன்னொரு காரியம் தேவனுக்காக நான் செயல்படுவேன்னா தேவன் ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது, வரங்கள் நம்மளுக்குள்ளே செயல்பட முடியாது. அதுதான் தேவ மனுஷன் யாருமே பழைய ஏற்பாட்டில் கூட பாருங்கள், ஜனங்களோடு சேர்ந்து வாழ மாட்டாங்க.
ஆனால் குன்றில் மலையில் குடும்பம் இருக்கும், அப்பா அம்மா இருப்பாங்க. யோவான் ஸ்நானங்க நிறுத்துங்க, அப்பா அம்மா இருந்தாங்களா இல்லையா? பெரிய ஊழியக்காரங்கள சக்கரையாவும் எலிசாபெத்தும் ஆராதனை செய்கிறவங்க, அவங்க பிள்ளைங்க, அவங்க மகன் யோவான் ஸ்நானன் எங்கே இருந்தார்? மலையில் இருந்தார். அங்கே அவங்க சிட்டிக்கே வரல, சிட்டி பக்கமே தலையை காட்டல. அவர் எங்கே இருந்தார்? மலையில் இருந்தார். கர்த்தர் என்ன சொன்னார்? வந்து சொல்லிட்டு போகலான்னு சொல்லி போயின்னு இருந்தார். அப்போ எனக்கு எனக்கு ஊழியம் வேணும், என் கர்த்தர் எனக்குள்ள ஊழிய காரியம் வைக்கணும், ஆண்டவரே நான் அப்படிப்பட்ட எனக்கு அந்த தாங்க இருக்குதுன்னு சொன்னால் உலக காரியத்தை மறந்துக்காதீங்க. உலக செயல்பாடு எது உங்களை நோக்கி வருதோ நீங்கள் தவிர்த்து போகணும். உலகத்துக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் உலக பாடு வராமல் இருக்காது, உலகத்துக்குள்ளே தான் வாழும். நீங்கள் தேவனுக்குள்ளே உறுதியாக இருக்கும்போது தான் பயங்கர சோதனை, இந்தமாரி உலகத்துக்குரிய சோதனை நேராக வந்து தாக்கும். எல்லாரும் விட்டுருவானுங்க, நம்மகிட்ட நேராக வந்து எதாவது தொந்தரவு கொடுக்குற மாதிரி நேராக வந்து பேசுவானுங்க. ஆமாம், அப்போ இது இன்னத்தை செய்யுதுன்னு அப்போ பிசாஸ் பார்க்குறான். அந்த கூட்டத்தை பார்த்து அது அவன் ஒண்டியாக நிற்கிறான் பாரு, அவன் தான் தேவனுடைய பிள்ளையாக்குறான், நீங்கள் எல்லாம் போய் அவனை போய் மாற்றி பேசுங்க. உண்மைத்தான் அது. அப்போ தேவன்கிட்ட நெருங்க தேவனை நம்ம அதிகமாக தேட உலகத்திலேருந்து பிரிக்கிற சூழ்நிலை போது உலகம் நம்மளுக்கு எதிர்க்கும். இயேசுவே சொல்லியிருக்காரு, உலகம் உங்களுக்கு எதிர்க்கும், நீங்கள் நேசிக்கிறீங்களா, உலகம் உங்களுக்கு எதிர்க்குன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அது நடக்கும். அப்போ முதலாவது நீ ஊழியம் செய்ய ஆசைப்பட்டா ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கணும். ஜீவபலியாக ஒப்பு கொடுக்குற இந்த பிரபஞ்சத்தின் உலக ஆசை உங்களை விட்டு நீங்கணும். அப்போ தான் தேவனுக்கு நம்ம அவருடைய சித்தம் என்னன்னா நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமும் தேவ சித்தத்தை அடைய முடியும் சொல்லிட்டு சொல்றாரு. 3வது வசனம் படிங்க சிஸ்டர். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். இப்போ எல்லாம் பாருங்க, சபையை தான் பேச வர்றாரு. இப்படியா உங்களுக்கு கிரியை, நீங்க ஊழியம் செய்ய ஆசைப்பட்டு இப்படியா உங்களை ஒப்பு கொடுத்துட்டு ரைட் நல்லா இருக்கிறீங்க, தேவனுக்கு பிரியமா நடக்கிறீங்க, தேவன் உங்க மேல வரங்களை கொடுக்குறாரு. இப்போ உங்களுக்குள்ள ஒரு சிந்தனை வந்துருச்சு. என்ன சிந்தனை வந்துருச்சு? என்கிட்ட இந்த அபிஷேகம் இருக்குது, அவங்க அந்நிய பாஷை மட்டும் பேசுறாங்க, நான் வேற காரியம் செய்யறேன், எனக்கு வேற போதனை, எனக்கு வேற இதோட திறமை இருக்குது. இது எல்லாம் மனுஷனுக்குள்ள நினைக்காதீங்கன்றாரு பவுல் சொல்றாரு. அதான் சொல்றாரு, எனக்கு அருளப்பட்ட கிருபை நான் சொல்லுகிறதாவது உங்களை அவனாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி எதிராக இருந்தீங்க. ஏன்னா உங்களுக்கு யாருக்கு என்ன தேவன் வரங்களை கொடுத்துருக்கிறாரோ அதை கொண்டு வச்சுக்கின்னு எனக்கு இந்த கிருபையை கொடுத்துருக்கிறீங்கப்பா, அவங்களுக்கு இதோட அதிகமாக கொடுத்துருக்கீங்க, சில பேர் குறைவாக கொடுத்துருக்கிறீங்க, ஆனால் நாங்கள் எல்லாம் ஒரு மனமாக சேர்ந்து உங்கள் ராஜ்யத்தை, உங்கள் வீட்டை, உங்கள் சபையை கட்டுறோம். அதான் சொல்கிறாருங்க. மிஞ்சாதீங்க, உங்களுக்கு என்ன கூடிய காரியம் மிஞ்சி. ஆமாம், அப்போ மனுஷ சோபம் என்ன செய்யும்? மிஞ்சிய வரும் ஒரு அபிஷேகம். இது பெரும்பாலும் எல்லாருக்கும் உள்ளது தான். யாருக்கெல்லாம் வந்தால் அது கண்டிப்பாக சிந்தனை அப்படியே ஒரு வேகமாக வரம் தான் செய்யும். மனுஷன் தானே வரும். ஆனால் வேதம் சொல்கிறது அப்படி செய்யாத. செய்கிறதுனால நீ மாம்சத்துக்குரிய சிந்தனைகள் என்ன செய்யும்? சபை ஒருமனப்பட்டு இருக்காது. ஒருமனப்பட்டு இல்லாமல் என்ன செய்யும்? பிரிவு உண்டாகும். அதான் சொல்கிறாரு இங்க, தனக்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படி. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் விசுவாசத்தில் தேவனோடு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு கிருபையின் வரம் கொடுக்கப்படும். ஆண்டவர் பாருங்க, முதலாவது பிலிப்பு இல்லை வேதத்தில் பார்த்துக்கிறீங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பிலிப்பு என்ன செய்கிறாரு? முத பந்தி விசாரணை செய்கிற 7 பேரை தெரிஞ்சு கொள்ளுங்க. கிரேக்கருக்கும் யூதர்களுக்கும் பிரச்சனை வருது. அப்போ மேலே இடத்துல அவங்க என்ன சொன்னாங்க? முறையிடுறாங்க. அப்போ பேதுரு சொல்கிறாரு, நாங்கள் போதிக்கிறது ஜெபிக்கிறது எங்கள் வேலை, இந்த இடத்துல நாங்கள் வர முடியாது, அதனால நீங்கள் சபைக்குள்ளே 7 பேரை தெரிஞ்சுங்க. 7 பேர் எப்படி இருக்கணுமா? பரிசுத்த ஆவி. அது முதல் காரியம் வைக்கிறாங்க. ஏன் பரிசுத்த ஆவி இருந்தால் அவங்க உள்ளம் பொதுவாக இருக்கும், வேறுபாடு இருக்காது. அதனால பரிசுத்த ஆவி பெற்ற ஞானம் நிறைந்தவங்க 7 பேரை நீங்கள் தெரிஞ்சுங்கன்றாங்க. அப்போ அதில் பிலிப்பு வர்றார் ஒருத்தவர், அவரும் அதில் இருக்கிறார். இப்போ சிதறடிக்கப்படுறாங்க, எல்லாம் ஓடுறாங்க. ஓடின உடனே பிலிப்பு நேரம் சமரியாவில் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறாரு. சுவிசேஷம் அறிவிக்க போது அங்கே அற்புதம் அடையாளம் அவர் கையில் நடக்குது. புரியுதுங்களா? பார்த்துக்கிறீங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கையில் படிக்கலாமா? அதை 6வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 6வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, ஆதலால் சகோதரரை பரிசுத்த படிங்க 6:3
பரிசுத்த ஆவியும் ஞானம் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணிறதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லோருக்கும் பிரியமாக இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோரியும் ஸ்தேவானையும் பிலிப்பு முக்கியமான இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. ஸ்தேவான் மரிச்சிடுறாரு, அந்த பரிசுத்தாவை பெற்றவர், தைரியமா ஆண்டவர் வார்த்தை சொல்லும்போது மறிக்கிறாரு. ஆனால் பிலிப்பும் இந்த பின்னால் வேதம் சொல்லுது, இவங்க எல்லாம் சிதறடிக்கப்பட்டு ஓடுறாங்க. போகும்போது வசனம் சொல்லுது 8வது அதிகாரத்தில், 8வது அதிகாரம் 4வது வசனம், சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்பொழுது பிலிப்பன்பன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவர்களை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரிலிருந்து அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருச்சு. இப்போ யார் அவர்? பிலிப்பு யார்? முதல் படித்தான் பாருங்க. பிலிப்பு யார்? 7 பேரில் ஒரு மனுஷன், 7 பேரில் பரிசுத்தாவை பெற்றவர், 7 பேரில் கர்த்தரோட ஞானத்தில் இறந்தவர், 7 பேரில் அந்த பந்தி விசாரணைக்காக அழைக்கப்பட்டவர். அப்போ முதல் அழைப்பு என்ன அழைப்பு? ஆனால் பின்னால் என்ன வேதனை சொல்லுது? இப்போ பிலிப்பு சிதறி போய் அங்கே செய்ய வேண்டிய காரியம் செய்கிறாரு. பயங்கர அற்புதங்கள் அடையாளம் நடக்குது. இப்போ பிலிப்புக்கு அந்த வேலை நடந்துச்சு. என்ன செஞ்சார்? சாப்பாடு பரிமாறினார். ஆமாம், பந்தி விசாரணை செஞ்சார். யாருக்கும் ஏற்ற பார்க்கல, யூதர்களுக்கும் கிரேக்கருக்கும் பொதுவான காரியம் செஞ்சார். இந்த ஒரு சிறிய காரியத்தில் உண்மையாக இருந்தார். இதுதான் முக்கியம். தேவன் அதான் பார்ப்பார். உங்களுக்கும் சரி, எங்களுக்கும் சரி, எனக்கும் சரி. கொடுக்கப்பட்ட காரியத்தில் பயத்தோடு நடுக்கத்தோடு தேவன் நாம மகிமைப்படணும், ஆண்டவர் சபை கட்டப்படணும். இதுக்காகத்தான் தேவன் அழைச்சிருக்கிறாரு. அதுக்கு தான் பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரு. அவர் ராஜ்யத்துக்காகவும் சபைக்காக நான் இப்படி உழைக்கணும், இப்படி செய்யணும்ன்ட்டு ஒவ்வொரு காரியத்தில் நம்ம சின்ன சின்ன காரியத்தை உண்மையாக நடக்கும்போது கர்த்தர் நம்முடைய சிந்தனையை பார்க்க பாருங்க. எந்த அளவுக்கு தனிமையில் தேவனை தேடுறோமோ அதன் பிறகு இன்னொரு உயர்வு வச்சுன்னு இருப்பார். அது உடனே கிடைக்காது. இந்த பிலிப்பு முதலாவது சாம்பார் ஊற்றுற சாதாரண வேலை செஞ்சார், பந்தி விசாரணை வேலை செஞ்சவர். ஆனால் தேவனுக்கு உண்மையாக இருந்தார், பயபக்தியாக இருந்தார். கொடுக்கப்பட்ட பொறுப்பில் தேவனுக்கு அவருக்கு நல்ல உறவு இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் காத்திருந்தார். சிதறடிக்கப்பட்ட போனவனே அவர் சும்மா இல்லை. ஆண்டவரை குறித்து சொல்லும்போது அவர் கையால் பெரிய அற்புதம் நடக்குது. பாருங்க, பின்னால் வேதம் சொல்லுது, அவருக்கு பிறந்த 4 பெண் பிள்ளைங்களும் தீர்க்கதரிசிங்கன்னு சொல்லப்படுது. அவருக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு சுவிசேஷகர்னு சொல்லப்படுது. ஆனால் இங்கே சுவிசேஷம் சொல்லப்படுது, பிலிப்பு என்றவன் சிதறி போன அப்படி சமரியாவுக்கு போனார்னு சொல்லுது. ஆனால் அவரை குறித்து ஒரு பட்டம் கொடுக்கல, சுவிசேஷகன் ஒரு அழைப்பை கொடுக்கல தேவன். ஆனால் அவர் எங்கே தோங்கினார்? வாழ்க்கை எங்கே தோங்குச்சு? புரியுதுங்களா? நீங்கள் உண்மையாக தேவனுக்கு, ஆண்டவர் இந்த பரிசுத்த ஆவி எதுக்கு எனக்கு வேணும்ப்பா, என்னக்குக்கா நீங்கள் என்ன வச்சுக்கிறீங்க? நான் ரசிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் நாங்கள் உன்னை நேசிக்கிறோம், அன்பு வச்சுக்கிறோம். ஆண்டவர் என்னை குறித்து எனக்கு என்ன வச்சுக்கிறீங்க? என் வாழ்க்கையில் உனக்காக என்னப்பா செய்யணும்? ஆண்டவர் எனக்கு சொல்லுங்கள், அந்த அபிஷேகத்தை கொடுங்க, ஆவியில் கொடுத்து என்னை அதை நிரூபிங்க. ஆண்டவர் என்னை எதுக்கு அழைச்சிக்கணும் அந்த அழைப்பை குறித்து என்கிட்ட வெளிப்படுத்துங்க. இல்லை எனக்கு வெளிப்படுத்த ஊழியக்காரன்ட்ட பேசுங்க. இல்லை சபையில் இருக்க ஜெபிக்கிறவங்க யார் வழியாச்சுங்க இதை குறித்து வெளிப்படுத்துங்க ஆண்டவர் நீ கேட்கணும். அல்லேலூயா. இதுதான் ஒரு அபிஷேகத்துக்கு தேவன்கிட்ட கேட்குறது. ஆமாம், இதுதான் தேவன்கிட்ட நம்ம கேட்க வேண்டியது. எதுக்காக நான் அபிஷேகம் பெற வேணும் ஆண்டவர்னா அவரோட ஊழியம், அவரோட சபைக்காக தான் இந்த பரிசுத்த ஆவியை தேவன் நமக்கு கொடுக்குறார். ஊழியம் செய்யணும், அதுக்காக தான் இங்கே என்ன செய்கிறாரு, இந்த பரிசுத்த ஆவி கொடுக்குறாரு. இந்த ரோமர் 12வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். ரோமர் 12 அதிகாரத்தில் 1, 2, 3வது வாசம் தான். அப்போ என்ன சொல்கிறாரு, நீங்கள் மிஞ்சி எண்ணாமல் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாசத்தின் அளவின்படி தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு படிங்க. 4வது வருஷம் படிங்க. ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவைகள் இருந்தோம், எல்லா அவைகளுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கொருவர் அவைகளாக இருக்கிறோம். ஒரே சரீரம். அவர் தான் தலை, அவர் தான் தேவன் ஆண்டவர் இயேசு தான் சபைக்கு தலையாக இருக்கிறார். நம்மலாம் ஒவ்வொரு அவயங்களாக இருக்கிறோம். அப்போ இந்த அவயம் பாருங்கள், ஒன்று செய்யுது. ஒரு சில அவயம் வெளியரங்கமாக, கை, கண், கால் இதெல்லாம் வெளியரங்கமாக செய்யுது. சில அவயம் சர்வோ,
கேரு உள்ள இருக்கிறது மறைவான இருக்கிறதுலாம் வந்து ஏங்குது, ஆனால் வெளியே தெரியல பாருங்கள் இல்லை. அப்போ அதே போல் சில ஊழியம் மறைவான ஊழியம் இருக்கும், தேவனுக்கு தான் தெரியும். வெளிப்படையான ஊழியம் இருக்கும், அது தேவன் தான் தெரியும். தேவன் தான் கொடுக்குறார். மனுஷன் இதனால எனக்கு இப்படி வேணும்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக அது கிடைக்காது. ஆனால் நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்காக என்ன வாஞ்சியை வச்சு. நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்கு வாஞ்சியை கண்டிப்பாக அதை அது உங்கள் வாஞ்சியை திருப்பார் தேவன். அந்த உங்களை ஆவியை எந்த காரியத்துக்காக உங்களை தெரிஞ்சு கொண்டாரோ அந்த காரியத்துக்கு தேவன் உங்களை ஆத்துமாவை சேர்த்து திருப்புவார், இதை வாஞ்சிக்க செய்வார். அப்போ அப்படிப்பட்ட கிரியை நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் செய்யும்போது தெரியும், ஓரளவுக்கு தெரியும், என்னுடைய அழைப்பு இதுதான் என்னை தேவன் அழைச்சிருக்கிறாரு. அப்போது சரீரமாகிய ஆண்டவர், சரீரமாகிய இயேசு கிறிஸ்து சபையில் ஒவ்வொரு அவ்வையும் வித்தியாசமான வேலைகளை செய்யுது, உறுப்புகள் வித்தியாசமான வேலைகளை செய்யுதுன்னு வேதம் சொல்லிட்டு 6வது வசனம் படிங்க. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினாலே. வெவ்வேறு திரும்பி வருது பார்த்தீங்களா, அழைக்கப்பட்ட அழைப்பு இருக்குது, சபையில் எல்லாம் இருக்கிறோம், ஆனால் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களாக இருக்கிறோம். அப்போ இந்த வெவ்வேறு வரங்கள் வந்து நமக்கு தெரியாது. தேவன் யார் யாருக்கெல்லாம் வரம் என்ன செய்ய வேண்டுமோ அந்த வரங்களை தேவன் தான் கண்டிப்பாக கொடுப்பார். அப்போ சொல்கிறாரு, வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவுள். அப்போ தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடியவங்க என்ன சொல்லணுமா, தேவனுடைய வார்த்தையே கேட்டு சொல்கிறாங்க. இன்னொன்று, தேவனுடைய வார்த்தையே பிரசங்கம் பண்ணும்போது கூட தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அப்போ ஒரு ஒரு ஊழியக்காரனோ அறியாத ஊழியக்காரனை போய் கூப்பிடுறோம், அவங்க திடீர்னு கரெக்டான வார்த்தை உங்களுக்கு சொல்லுவாங்க, இல்லை கரெக்டான வார்த்தை மூலியமாக இப்படியா ஒருத்தவங்க இருக்கிறீங்கன்ட்டு கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் தீர்க்க தரிசனம் வரப்போகிற காரியங்களும் நீங்கள் வாஞ்சிக்கிற ஒரு காரியத்தை கூட தேவன் சொல்ல முடியும். ஆமாம், அப்போ இது வந்து தீர்க்க தரிசனம் தேவனோட வார்த்தையினால் வரப்போகிற காரியங்களும் வேதத்துள்ள மறைஞ்சிருக்கிற ரகசியங்களை கொடுக்குறோம் தீர்க்க தரிசனம் தான். இது வார்த்தை வழியாக வேதம் சொல்லுது. என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வார்த்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்ற விசுவாசம். சபையில் இருக்கிற ஜனங்கள் தேவ பிள்ளைங்க என்ன செய்யணும், கர்த்தர் மேலே இன்னும் விசுவாசம் பற்றி கொள்ளுகிற மாரி வார்த்தை சொல்லணும். அதே நேரத்தில் விசுவாசம் வார்த்தையை சொன்னால் மாத்திரம் போடாது, வேதத்தில் இருக்கிற சத்தியம் கண்டித்து உணர்த்தும் போது கண்டித்து உணர்த்த சொல்லணும். கிருபை உள்ள பொருந்திய வார்த்தை கிருபையில் இயேசு அதான் செஞ்சார். அப்போ இது வந்து தீர்க்க தரிசன வார்த்தை உடையவங்க செய்யணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது படிங்க. ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும். ஊழியம் செய்கிறவன் வந்து ஊழியத்து வந்து எல்லாமே ஆளுக்கு ஒரு பொறுப்புக்குதுன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் ஊழியம் தான். இதை செய்கிறவங்க நேர்மையாக தாராள மனசோட செய்யணும். நேர்மையாக செஞ்சுருவோம். அந்த தாராள மனசு எப்படி, தாராள மனசு கஞ்சமாக இருக்கிறது அது வேறு, அது உண்மை தான், அப்படி இல்லை, அது உண்மை தான். ஆனால் வந்து தாராள மனசுன்னா மற்றவங்க செய்யும்போது அந்த மற்றவங்களுக்கும் நமக்கும் ஒப்பிட்டு நம்மளை தூக்கி பார்த்துடக்கூடாது. அதுக்கு சிப்பாப்போம். இதெல்லாம் நமக்கு வந்து ஆவிக்குரிய வளர்ச்சியை தடை பண்ணணும்னு வச்சிங்களேன். கர்த்தர் அடுத்த பொறுப்பு உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு இன்னும் கொடுக்க வாஞ்சிக்கும் போது இந்தமாரி தடை உங்களுக்குள்ளே இருந்தால் என்ன செய்வார், அவர் இதை பார்த்து என்ன செய்வார், இன்னும் சில குறை அவங்ககிட்ட இருக்குது, நான் இது கொடுக்கணும் விரும்புகிறேன், இப்படி இருக்கிறாங்கன்னா சரி இன்னும் கொஞ்சம் பொறுப்போம் காலங்கள் வரும், காத்திருப்போம், ஒழுங்கான பிறகு கொடுப்போம். கண்டிப்பாக தேவன் அப்படி தான், உடனே அவர் நியாயம் தீர்த்து தள்ள மாட்டார். பொறுமை. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஏசப்பா உண்மையிலே அவரை நேசிக்கும் போது பார்க்கணும், ரொம்ப ரொம்ப நல்லவர் தேவன். நம்மளை ஒருபோதும் ஒருவரையும் தள்ளாத தேவன் கர்த்தர் இயேசு. ஆமாம், அல்லேலூயா. அவரை நேசிக்கும் போது அவர் அன்பு நமக்குள்ளே இறங்கும் போது தான் தெரியும் அவர் எப்படிப்பட்ட தேவன். இங்கே அவர் ஊழியத்தில் நேர்மையாக தளராத மனம் உள்ளவர்களுக்கு அந்த ஊழிய பாதை குத்திபியம் அதை கொடுக்குறார். அடுத்தது படிங்க சார். போதிக்கிறவன் போதிக்கிறதிலும். போதிக்கிறவன் மற்றவங்களை தேர்ந்து உள்ள தேவ வார்த்தையில தேற்றப்படுகிறோம். போதிக்கிறவங்க அவங்களை பலப்படுத்தின வசனத்தினால வார்த்தையினால சோர்ந்து போயிருக்கிற போது கஷ்டம் இருக்கும்போது அந்த வார்த்தையில சொல்லி அவங்கள பலப்படுத்தணும். அதே நேரத்தில் வசனத்தை தெளிவாக சொல்லணும். அதான் வேதம் சொல்லுது, போதிக்கிறவன். ஆமாம், போதிக்கிறவன். நான் படிங்க. புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறது. புத்தி சொல்கிறவன் மற்றவங்க பலனற்று இருக்கும்போது அவங்க பலப்படுத்துகிற வார்த்தைகள் மாத்திரமல்ல, அவங்கள வந்து திடப்படுத்தணும். புத்தி அதாவது இப்படி செய்யாதீங்க, இதனால் செஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் இப்படி நடக்கும், அதனால் இப்படி செஞ்சு பாருங்கள், இப்படி செய்யுங்க, தேவ காரியத்தை சொல்லி வசனத்தை சொல்லி அதில் நடத்தக்கூடிய பலப்படுத்துகிற காரியம் வரணும். அப்போ இங்கே வந்து புத்தி சொல்லுகிறதுல மற்றவர்கள் போல மற்றவர்களை பலப்படுத்த வேண்டும். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க. பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் தாளார மனசு உள்ளவனாய் திறந்த மனப்பான்மை உள்ளவனா. அப்போ எல்லா வகையிலும் அப்போ நம்ம
பகிர்ந்து கொடுக்குறோன்னு நம்ம என்ன நினைப்போம், உண்டியில் காசு போடுது, அதெல்லாம் அப்படி தான் நினைக்கிறீங்க அடுத்த உடனே. அது இல்லை. பகிர்ந்து கொடுக்குறதுன்னா, ஒருத்தவங்க சபையில் ஒரு ஆத்துமா முடியாதவங்க கஷ்டப்படுறாங்க, உங்கள்கிட்ட இருக்குது கொஞ்சம் காரியம், நீங்கள் ஏதோ வச்சுக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சு என்ன செய்யணும்? ஆமாம், அதை வந்து நீங்கள் 2 காரியம் செய்யலாம். உங்கள்கிட்ட பணம் பொருள் இருந்தால் அதுலேயும் செய்யலாம். அது இல்லையா, உங்கள்கிட்ட பலனாக இருக்கிறீங்களா சரீரத்தில், அப்போ பலவீனப்பட்ட ஒரு முடியாத இருந்தால் அதுவும் செய்யலாம். பகிர்ந்து கொடுக்குற உள்ள வேணும். இதெல்லாம் ஊழியம். அதெல்லாம் நான் பாருங்க வசனத்தை சொல்லி பாருங்க, நீங்கள் இது சொல்லி நினைக்கிறேன், இதெல்லாம் ஊழியம். அதெல்லாம் சபையில் தேவன் இப்படிப்பட்ட ஊழியத்தை எதிர்பார்க்குறாரு, மறந்துடக்கூடாது. அப்போது என்ன சொல்கிறாருன்னா, பகிர்ந்து கொடுக்குற தாளார மனம், திறந்த மனப்பான்மை, திறந்த உள்ளமாக இருக்கணும். முதலாளியானவன் ஜாக்கிரதையாக இருக்க கடவுள். யார் அப்போ முதலாளி? கடை வச்சுன்னு கலாவில் காசு போடுங்க, அவர் முதலாளி? யார் அது? ஆர்கானிசாத்தர்ங்கிறது ஃப்ரான்ஸில் அங்கே எழுதிக்குது எதனாச்சும் வார்த்தை. ஆர்கானிசாத்தர். அப்போ தமிழில் சொல்ல பார்த்தா அமைப்பாளர். யார் அமைப்பாளர்? ஒரு சபை வந்த உடனே இப்படி கரெக்டாகுதா, ஓகே, என்ன குறையுது, டக்குன்னு கவனிப்பாங்க. அமைப்பு. ஓகே, தூங்கும்போது எல்லோரும் இருக்கிறாங்களா, ஓகே, அது 2வது ஊழியக்காரர் இருக்கிறாங்களா, வைக்கிறாங்களா, யார் என்ன செய்யணும், அமைப்பு என்ன, அதுதான் கவனிக்கிறது ஆர்கானிசாத்தர். 2வது அவங்களுக்கு இன்னொரு பொறுப்புங்குது, அமைப்பாளர் மட்டும் இல்லை, அவங்க இந்த ஆராதனை துவக்கும் போது அவங்க சில காரியத்தை துவக்கி வைக்கலாம். ஆராதனை துவக்கும் போது இப்படியான்னு சொல்லிட்டு அந்த அமைப்பு, ஏதோ இவங்க ஆராதனை செய்வாங்க, ஏதோ இவங்க இந்த பேருடைய வார்த்தை கொடுப்பாங்க, கடைசியாக இவங்க ஜெபம் பண்ணுவாங்க. இதில் வேதத்தில் ரோமரில் எழுதிக்கிற வார்த்தை எல்லாம். இது அமைப்பாளர். அந்த ஆர்கானிசேஷன் பண்ணுறவங்க தான் அமைப்பாளர். இவங்க சபை நிர்வாகமும் ஒழுங்குமுறைகளும் பார்க்குறவங்க. சபை நிர்வாகம் யார் யார் எப்படி நிர்வாகம் கரெக்டாக இருக்குதா, அது ஒன்று. கேஸ் அது கிடையாது, இது நிர்வாகம், அது ஒன்று. 2வது ஒழுங்குமுறை, கரெக்டாக காரியங்கள் கரெக்டாக நடக்குதா, அதை வந்த உடனே அதை இதுக்கெல்லாம் ஒரு ஞானம் வேணும்னு வச்சுங்களேன். அந்த ஞானம் இல்லாமல் செய்ய முடியாது. சபை நேரத்தை வந்து சும்மா அப்படியே வந்துட்டு ஆராதனை அலிலியா சொல்லிட்டு நீங்கள் வார்த்தை கொடுத்து நல்லா இருந்துச்சு, அப்புறம் சரி முடிச்ச பிறகு ஒரு எப்படிங்கிறீங்க விசாரிச்சுட்டு அது இல்லை. அதுக்கு முன்ன ஆர்கானிசம் பண்ணுற பாருங்கள். அப்போ இந்த ஆர்கானிசம் பண்ணுறதுக்கு முன்ன ஒரு ஐக்கியம் இருக்கணும். தேவ பிள்ளைங்க ஊழியம் செய்கிறாங்க பாருங்கள், அவங்க கூட நல்ல ஐக்கியம் இருந்து ஜெபிக்கிற ஒரு சிந்தனை இருந்து தேவனோட ராஜ்யத்தை கட்டக்கூடிய தனிப்பட்ட முறையில், அது மறைவான காரியம். எப்படி அவையங்க உள்ள கேரு குடல் எல்லாம் மறைஞ்சி இருந்து அவையங்க கிரியை செஞ்சுக்குது, பார்க்க முடியல, சரீரம் மட்டும் மேலே சட்டையை போட்டு நிற்கிறோம், ஆனால் உள்ள எத்தனை செய்யுது. இது எல்லாம் அப்படிப்பட்ட ஊழியம், இதெல்லாம் மறைவான காரியம். அப்போ இது வந்து அதுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட பிறகு இங்கே வந்து நம்ம என்ன செய்கிறோம், மேடையில் வந்து வெளியரங்கமாக நிற்கிறோம். அப்போ இங்கே ஆர்கானிசத்தை பார்க்குறாரு, இது கரெக்டாக, இது கரெக்டாக, இது கரெக்டாகுது. இதுவும் ஒரு வரம் தான். இப்போ சொன்ன வரத்தெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணி கேட்கணும், ஆண்டவர் நல்லா கவனிச்சிங்க, இந்த சொல்லப்பட்ட இதெல்லாம் வரம், துவக்கத்தின் வரம். இது இயற்கையிலே உங்களுக்கு தேவன் வச்சிருப்பார். அதை நீங்கள் ஆவினால் அந்த ஒழுங்குபடுத்திக்கணும். அதை வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் மேலே கலர் அடித்து அதை பலப்பலன்னு ஆக்கிடணும். அப்போ அந்த பலப்பலன்னு செய்கிற ஆவியானவர். ஏன்னா அப்போ தான் தர்மம் எது செஞ்சாலும் அப்படி செய்வீங்க, வித்தியாசம் பார்க்க மாட்டீங்க, பொதுவான சிந்தனை வரும். இவங்களும் கர்த்தருக்குள்ள பிள்ளை தானே, இவங்களும் கர்த்தருடைய மகன் தானே, மகன், அந்த சிந்தனையில் நம்ம செய்வோம். பொதுவான பிலிப்பை போல, இவனை போல, சேவனை போல ஒரு மனதோட செய்வோம். அப்போ இது வந்து சபைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு, வரங்கள். இது எல்லாமே தேவன் சபைக்கு நிர்வாகம் ஆர்கனைசேஷன் செய்கிறார். கடைசியில் பாருங்க, இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய. இரக்கம் செய்கிறவன் வந்து மற்றவங்களை பலன்படுத்துகிற, அதாவது இரக்கம். அப்போ அவங்க வந்து ஒரு எல்லா சூழ்நிலையும் அவங்களால முடியலன்னு பார்த்து இரக்கம். ஆண்டவர்கிட்ட அந்த குணம் இருந்துச்சு இல்லை. மத்திய 9வது கடைசி வாசனத்தில் அவர் என்ன செஞ்சார், வந்து இறக்கம் ஜனங்களை பார்த்து, ஆடுகள் மேய்ப்பனெல்லாம் ஆடுகள் தோய்ந்து போதேன்னு சொல்லி இறக்கப்படுறாரு. இறக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து அவரை நடத்துகிறார். அப்போ இது இந்த இறக்கம், இது எல்லாமே தேவன் நம்ம தாயின் கருவில் பிறக்கும் போது வச்சுருப்பார். இந்த சொல்லப்பட்ட இத்தனை காரியமாக எல்லாருக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஆனால் அது என்ன செய்ய, நாளடையில் நம்ம அனுபவம் வருது பாருங்கள். இப்போ நான் ஃப்ரான்ஸுக்கு வரேன், பயங்கர கஷ்டப்படுறேன், யாரும் எனக்கு சாப்பாடு போடல, அப்படியே எப்படி வாழறேன். இப்போ நானும் செய்வான், ஒரு நல்லா ஆகிட்டான், இப்போ நானும் செய்வான். நான் கஷ்டப்பட பார்த்து எவன்டா வாழ எனக்கு உதவி செஞ்சான். அப்படி இருந்து சபைக்கு வரணும்னு செய்வார். கர்த்தர் இந்த மாதிரி வராங்களே பிடிச்சி நல்லா போட்டு வைப்பார். நீ கஷ்டப்பட்டியா, அதுக்கு தான் உன்னை கஷ்டப்பட்டு தான் கொண்டு வந்தேன். எதுக்கு, இந்த பாடு மேலே நீ வரும்போது உன் உள்ளம் ஒரு ஆத்மா கஷ்டப்பட்ட இல்லை, அந்த வழி அவங்களுக்கு தெரியும். ஐயோ கட்டுறாங்களா, ஆண்டவர் எபிரேயரில் 5வது அதிகாரத்துக்கு இது வசனம் என்ன சொல்கிறாரு,
அவர் மனுஷகுமாரனான பாடுபட்ட பின்பு அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அந்த அவங்களுக்கு மாதிரி காண்பிக்கிறாருன்னு 5வது அதிகாரத்தில் இருக்குது. இப்போ இந்த பாடு நம்ம பட்டு வரோம் பாருங்க, இந்த அனுபவம் நம்மள மற்றவங்க தள்ளுறது கிடையாது. பார்த்துட்டு ஐயோ நம்மள கஷ்டப்பட்ட பேர் கஷ்டப்படுற என்ன செய்யணும், அவங்களுக்கு நம்மளால் உதவி. அப்போ ஆவியானவர் நம்மளுக்கு துணை இருந்தால் இந்த மனசு அதிகமாக செயல்படும், அதிகமாக நினைக்க ஓடும். ஆவியானவரோ கர்த்தரை அறியாமல் இருந்தால் செய்யும். மாம்சம் என்ன நினைப்பான், நான் கஷ்டப்பட்ட பிறகு கஷ்டம் பகட்டும் நான் கஷ்டப்பட்டது யாரும் எனக்கு இல்லையா, அவங்க அந்த மாதிரி சிந்தனை வந்துடும். புரியுதுங்களா? அப்போ நல்லா தெரியணும், எனக்கு ஆவியானவர் கொடுக்குற வரங்கள் எதுக்கு. அப்படிப்பட்ட உள்ள இருந்து சபையில் ஜனங்க வராங்க, எப்படி பராமரிப்போம், எப்படி பார்ப்போம் அவங்கள, ஆண்டவர் பிள்ளைங்களை. அதான் வேறு சொல்லுது, நீங்கள் மற்றவர்களை பலனை கொடுக்குற அந்த இரக்கம் செய்கிறவங்க நல்ல வழிமுறைகளை கூட சொல்லுவாங்களாம். அவங்க இரக்கம் படும்போது ஏன் அப்படி கஷ்டப்படுறீங்க, இப்படிலாம் இருங்க, வழிமுறைகளை நல்ல காரியங்களை சொல்லி கொடுத்தவங்கள. அதாவது அது மாத்திரம் இல்லை, அவங்க நேரம் எடுத்து போய் பார்த்து அவங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து நடத்துவாங்க. இதெல்லாம் ஒரு வரம், இதெல்லாம் ஒரு வரம். கோயிலுக்கு வருது போகிறது நம்மளுக்கு பெரிய வரமாகுது. அதுவே பெரிய பெரிய இருக்குது, பெரிய வரமாகுது. அப்பா ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு ஒரு 3 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு சரி போயிடுவோன்னே, சரி ஒரு வழி இல்லை அப்படி நினச்சிட்டு வரோம். ஆனால் இவங்க வேறு சொல்லுது, இப்படிப்பட்டவங்க நேரத்தை கொடுத்து அவங்க போய் பார்த்து சந்தித்து நிறையா காரியங்களை பலப்படுத்தி கிறிஸ்துக்குள் நடத்துவாங்க. அப்போ இதெல்லாம் நடத்துகிற காரியம் என்ன பார்த்தீங்கன்னா யார், பரிசுத்தர். ஆமாம். இப்போ இந்த வரமே இப்போ கிடச்சி பாருங்கள், உங்களுக்குள்ளே இருக்குதா முழுமையாக 100க்கு 100 இந்த வாரம் உங்களுக்கு சொல்லப்பட்ட இத்தனை வாரம் 1 2 3 4 5 6 7 இருக்குதா, உண்மையாக இருக்குதா? இருக்காது. 100% இருக்காது. கொஞ்சம் ஒன்று 50 இருக்கும், ஒன்று 20 இருக்கும், ஒன்று 35 இருக்கும், ஒன்று 60 இருக்கும், இருக்காது. அப்போது வேதம் சொல்லுது, இது ஒன்று வரும், இதை நீங்கள் கேளுங்க. அப்போ நீங்கள் கேட்கும்போது தேவன் தாயின் கருவில் உருவாக்கி வரும்போது அது தெரியும் உங்கள் உள்ளத்தில். இதுக்காசரம் அந்த அதுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு. இது நம்ம செய்கிறோம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சோம், இப்போ திரும்ப நம்ம செய்கிறோம். அப்போ ஏதோ ஒரு தேவன் நம்மளுக்குள்ளே இதை வச்சிருக்கிறாரு. இதை என் தேவன் சபையில் நான் எப்படி பயன்படுத்தணும், இதை ஆண்டவர் இந்த வாரத்தை எனக்குள்ளே அதிகப்படுத்துங்க ஆண்டவர். இது எனக்குள்ளே என் தாயின் கருவில் நான் தெரிஞ்சுன்னு தான் வரேன், எனக்கு தெரியுது, எனக்கு இந்த உள்ளத்தை பற்றிலாம் இப்படிப்பட்ட காரியம். இதில் என்ன நான் குறை செய்கிறேன், அந்த குறை எடுங்க, அது இன்னும் நிறைவாக்குங்க. இன்னும் நான் உங்களுக்குள்ளே உங்கள் சபைக்காக இன்னும் உங்கள் பிள்ளைங்க யார் வந்தாலும் அல்லது புதுசாக ஜனங்க வந்தாலும் அவங்கள நான் எப்படி இந்த வரத்தை கொண்டு அவங்கள நான் செயல்படுத்தணும் அவங்களுக்குள்ள. இதை நம்ம ஜெபிக்கணும். இதை ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் அர்த்த காரியங்களை உங்களை வச்சுன்னு வைப்பார். இது பாருங்கள், இது முதல் வாரம், இது சபையில் முதல் அடித்தள வாரத்தில் நீங்கள் செயல்படுகிற காரியம் இது தான் பாஸ். இதை நீங்கள் உண்மையாக செய்யும்போது கர்த்தர் பின்னால் பெரிய காரியங்களை செய்வார், பெரிய காரியங்கள். அப்போ 9வது வசனம் படிங்க சார். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்க. அப்போ இது எல்லாம் சேர்ந்து அன்பு இல்லைன்னு வச்சுங்க எப்படி இருக்கும், பொய் மாயமற்றதாக இருக்கும். மற்றவங்க பார்க்குறோம், மற்றவங்க அந்த மாரி மாயமற்றதாக இருக்கும். அந்த மாயமற்றத்தில் அதான் சொல்கிறேன், உங்கள் அன்பு மாயம். அப்போது அந்த பரிசுத்த ஆவி அன்பு இருந்துச்சுன்னா செய்யும் உங்களுக்கு. ஐயோ என்னோட அவ்வியத்தை ஒரு அவ்வியம் கஷ்டப்படுது, அதுவும் பாதிப்பட்டு இருக்குதா, என்ன செய்யணும் போய். ஆமாம், நம்மளை அறியாமல நம்ம யாருக்கு செய்வோம் அந்த மாதிரி, நம்ம யாருக்கு செய்வோம், நம்ம பிள்ளைங்களே செய்வோம். அல்ல என் பிள்ளை சாப்பிடுது, ஒரு குயர் எனக்கு பரவாயில்ல, அந்த குயர் உனக்கு கொடுக்குறேன் இல்லை, மற்றவங்களுக்கு வந்து என்ன அப்புறம் அந்த அன்பு பரிசுத்த ஆவியானவர் இருந்தார்னா அந்த இருதயம் தேவனுடைய பிள்ளைங்களுக்கும் முடிஞ்ச வெளியில் ஜனங்களுக்கு கூட அதை கொடுக்க செய்யும். ஆனால் வேதம் சொல்லுது, தேவனுடைய பிள்ளைங்களுக்கு முதலாவது தேவன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட அன்பு இருக்கணும், மாயமற்றதாக இருக்கக்கூடாது. மற்றவங்களை உண்மையாக அன்பு செய்கிற உள்ள இருந்தால் இந்த மேலே சொல்லப்பட்ட இத்தனை வசனங்களுடைய வரங்கள் நமக்குள்ள பலமாய் கிரியை செய்யும். 10வது வசனம் சொல்லுது, சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாக இருங்க, கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்க. கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்க. மற்றவங்களை பார்க்கும்போது நீங்கள் அந்த ஆத்மாவும் கிறிஸ்தனை இயேசு தானே ரட்சிக்கப்பட்டு வந்தார், தேவனுடைய ரட்சிப்பை கொடுத்தா அந்த ஆத்மாவை சபையில் தேவன் கொடுத்து வச்சிருக்கிறாரு, அதுக்குள்ளேயும் கிறிஸ்து இருக்கிறாரு. அப்படி பார்த்தா தான் ஒரு பயம் வரும். அந்த ஆத்மாவை நம்ம பார்க்கும்போது நம்ம வித்தியாசம் வேறு விதமாக பார்ப்போம்.
ஒரு சாதாரணமாக பார்க்குற நினச்சோம்னு வச்சுங்க, மாம்சத்தில் பார்த்தா நம்ம என்ன செய்வோம், கண்டிப்பாக தவறு செஞ்சுருவோம். அதனால் நம்ம சகோதர சிநேகிதம் மற்றவர்கள் பார்க்கும்போது கிறிஸ்துக்குள்ளே அவங்கள பார்க்கணும். அந்த அப்படிப்பட்ட மனம் நமக்கு வேணும். இதெல்லாம் ஒரு வாரம். இந்த வாரம் யாருக்கு வேணும்? இந்த வாரத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆமாம், கண்டிப்பாக இந்த வாரம் 100க்கு 100 இந்த சொல்லப்பட்ட இந்த வாரத்தில் எதுனா ஒரு வாரம் உங்களுக்கு மேலே கூட இருக்கலாம், கிரியை இருக்கும். இதை அதிகமாக தேவன்கிட்ட கேட்கணும். அதிகமாக நான் செய்யணும் ஆண்டவர், இதுக்காகத்தான் என்னை அழைச்சிருக்கிறீங்க. இது செய்யும்போது பிலிப்பை ஞாபகம் பண்ணீங்க. பிலிப்பு முதலாவது சாம்பார் பந்தி விசாரணை வேலை தான் செஞ்சார் இல்லை? அதன் பிறகு அவர் உண்மையாக ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பட்டு தேவனுக்குள்ள கொடுக்கப்பட்ட காரியத்தை உண்மையாக இருந்தபடினால் அவர் நிமித்தம் அநேக அற்புதங்கள் அடையாளங்களை வெளியே போய் செஞ்சார். அதன் பிறகு அவர் சுவிசேஷகர் என்ற அழைப்புக்கு முத்திரை போடப்பட்டார். பாருங்க, முதல் வசனத்தை அவர் அந்த அந்த முத்திரை போடல. இதுக்கு தான் உனக்கு அழைச்சிக்கிறேன்னு சொல்லவே இல்லை, வசனம் எங்கேயுமே சொல்லல. ரெண்டாவது அங்கேயும் சொல்லுது, பிலிப்பு கையால் வல்லமை நடந்துச்சு, அங்கேயும் அவர் சுவிசேஷன் சொல்லல. ஆனால் கடைசியாக வேதம் சொல்லுது, அவர் சுவிசேஷகர் என்று சொல்லப்பட்டு அவர் 4 பிள்ளைகளும் தீர்க்கதரிசி சொல்லப்படுது. பார்த்தீங்களா? அப்போ தேவனுடைய காரியங்களை பாருங்க எப்படி செய்கிறாருன்னு. ஒன்று கொடுத்துட்டு அடுத்தது பார்ப்பார். ஒன்று கொடுத்து, இப்போ எனக்கும் தான் ஒன்று கொடுத்துட்டு பார்ப்பாரு, நான் என்ன உண்மையாக்குறேன், உண்மையை பொறுப்பாக்குறேன், என்ன செய்கிறேன், இதை நான் இன்னும் வாஞ்சிக்கிறேன், கர்த்தர் அப்படியே செஞ்சு வருவார். இது உண்மை. அது தேவன் நம்ம தனிமையில் தேவனை தேடும்போது நம்ம உள்ளத்தை தேவன் பார்ப்பார். எதை நம்ம வாஞ்சிக்கிறோம், எதை கேட்குறோம், அது தேவன் சபைக்கு ஏற்றதாக்குதா, நமக்கு தேவன் செய்கிற அந்த கொடுக்கும்போது நம்ம செய்வோமா, அதை கண்டிப்பாக தேவன் பார்ப்பார். அப்போ இது தான் தேவன் விரும்புகிறது. எனக்குள்ளே அந்த வரம் செயல்படணும்னா இந்த சொல்லப்பட்ட இந்த 9 காரியமும் 10 காரியமும் நம்ம என்ன செய்யணும், உண்மையாக தேவ சபையில் அந்த உண்மையோட அந்த வரத்தை எதிர்பார்க்கணும். அந்த வரம் நம்மளுக்குள்ளே செயல்பட்டால் அது அதிகமாக செயல்படணும். அப்போ இந்த வரத்தினுடைய உண்மையான இருக்கும்போது தேவன் நமக்கு அடுத்த காரியங்களை செய்கிறார். அதான் அப்போது பிலிப்பு உதாரணம் தான் சொன்னேன். அடுத்த காரியங்களை தேவன் பிலிப்பை எப்படி பயன்படுத்தினாருன்னு. அப்போ தேவனுடைய சபைக்கு உண்மையாக இருக்கும்போது தேவன் கொடுக்குற அடுத்த வாரம் நான் பாருங்கள், எபேசியர் 4வது அதிகாரம். கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த வரம் இருக்குதுன்னு தெரியுது. இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் தேவன் மேலே விசுவாசம் வைக்கிறீங்க. இப்போ எலியா போறாரு, எலிசாவுக்கு அந்த வரம் வேணும். எலிசா என்ன செய்கிறாரு, எலியா பின்னாலே சுற்றுறாரு இல்லை? ஆமாம், பின்னாலே போகிறார். அவர் தெரியுது அவருக்கு, இவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறாரு. இப்போ இவர் போகிறாரு, இப்போ இவருக்கு கிட்ட நான் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்போ அவரும் சொல்கிறாரு, நான் கடைசி நாள் போகிற வரைக்கும் நீ என்னை பார்க்கணுன்றார். அதேமாதிரி அவர் எங்கே போனாலும் விடவே இல்லை. கரெக்டான அவருக்கு கேட்கும்போது உனக்கு என்ன வேணும், ரெட்டிப்பான வாரம் வேணான்னார். அப்போ அதை அவர் கொடுக்குறார், அவர் தான் கொடுக்குறார், அவர் போயிடுறார். அப்போது வரங்கள் செயல்படுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், முயற்சி பண்ணின்னு இருக்கணும். எனக்கு அது வேணும் ஆண்டவர், எனக்கு வேணும். இங்கே வேதம் சொல்லுது, கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனுக்கு கிருபையே. அப்போ நீ எந்த அளவுக்கு நீங்கள் தேவனை தேடுறீங்க, எந்த அளவுக்கு அந்த வரங்கள் செயல்படணும், எந்த அளவுக்கு தக்கதாக விசுவாசம் அவர் மேலே நீங்கள் எந்த அளவுக்கு வைக்கிறீங்க. சும்மா ஒவ்வொரு நாளும் பாருங்களேன், நம்ம அப்படியே நார்மலாக இருந்துட்டு போனால் நார்மலாகவே இருந்துருவோம் கடைசி வரைக்கும். ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு வாஞ்சியாக தேவ காரியத்தை தேடணும். ஆமாம், அது கண்டிப்பாக தேடணும். அப்போ தேடணும்னு சொன்னால் அது குறித்த காரியத்தை நீங்கள் என்ன செய்யணும், ஈடுபாடு கொடுக்கணும். இப்போ வரங்கள் நம்மளுக்குள்ளே செயல்பட்ட உடனே நம்ம என்ன செய்யணும், அதை நீங்கள் கிரிகைக்கு விடணும். அப்போ தான் பரிசுத்தாவை கிரியை நீங்கள் உங்களுக்குள்ள பார்ப்பீங்க. அப்போ முதலாவது அந்த வாஞ்சை உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை கிரிகைக்கு கொண்டு வர பார்த்து நீங்கள் போய் அதை செஞ்சு ஆகணும். ஒரு ட்ரிப் செஞ்சு உங்களை கரத்தினால ஆண்டவர் நாமத்தினால அங்கே ஒரு காரியம் நடந்துருச்சுங்களேன், உங்களுக்கு பயங்கர சந்தோஷமாயிடும். இதை போய் மற்றவங்க கிட்டே போய் செய்யணும், சொல்லணும்ன்ற அந்த வாஞ்சை வந்த ரட்சிப்பாக தான். இப்போ இதில் தான் தெரியும் கர்த்தர் உங்களுக்குள்ளே என்ன கிரியை வச்சுக்கிறாருன்னு. ஆமாம், கிரியை வச்சுக்கிறார். ஆமாம், அது உண்மை. அப்போ நீங்கள் இதை எப்படி செய்யலாம், அதான் சொல்கிறாரு,
கிறிஸ்துவின் ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். உன்னதத்துக்கு ஏறினார், சிறைப்பட்ட சிறையாக்கினார், பரிசுத்தமான சிறையாக்கி கொண்டு போனார். அப்போ கொண்டு போய் வரங்களை அப்போ அவர் வரங்களை அளித்தார், ஏறினார் என்பதனால அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். எல்லா வரங்களும் பிதாவாகிய தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால கொடுத்திருக்கிறார். சபையாகிய சரீரத்துக்குள்ள அந்த வரங்கள் ஆண்டவர் இயேசு கொடுக்கிறார். பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரனுடைய சரீரத்துக்கு கொடுத்த பொறுப்பு, அதிகாரம் கிறிஸ்து ஆண்டவர் இடத்துல இருக்குது, இயேசு இடத்துல இருக்குது. ஆனால் இது ஆண்டவர் இயேசு இப்படிப்பட்ட காரியங்கள் இலகுவாக பெற்றுக்கல. நான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தேன், இப்போ பரலோகத்துக்கு போகிறேன், எனக்கு வரத்தை கொடுங்கன்னு கேட்கல. அவர் முன்குறிச்சார. பிதாவாகிய தேவன் ஆண்டவர் இயேசு பூமியில் என்ன செய்யணும் முன்குறிச்சார் பாருங்க. அது எல்லாமே அனுபவிச்சார். அது எல்லாமே அவர் சரீரத்து மூலயமா செஞ்சார். அதில் அநேக பாடுகளை பட்டார். அதனால தான் நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த இயேசு ரத்தம் நம்ம பாவங்களை கழுவுனுச்சு, பரிசுத்த ரத்தம், இது நம்ம அனுபவிக்கிறோம். இது எல்லாம் ஒரு பூமியில் செஞ்சுட்டு திரும்ப போனார் பாருங்க. அப்போ தான் அந்த அதிகாரத்தை பெற்றார். ஆனால் போகிறதுக்கு முன்னே சொன்னார், வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டது, அதனால் நீங்கள் என்ன செய்றீங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவினால் நீங்கள் போய் சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுங்க, முடிவு பரிந்து நான் உங்களோட கூட இருந்து வசனத்தை உறுதிப்படுத்துவார். சொன்னாரா இல்லையா? அப்போ போகும்போது சொல்கிறார், அது கடைசி காலம் வந்துருச்சு, போகிறாரு. அப்போ சொல்கிறார், போய் அந்த காரியத்தை நிறைவேற்றுறாரு. அப்போது தேவனாகிய பிதாவாகிய தேவன் எல்லா அதிகாரத்தையும் ஆண்டவர் இயேசு கொடுத்துருக்கிறார். அர்த்தம் படிங்களேன், 11 படிங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷனாகும் வரைக்கும். அப்போ மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி அளவுக்கு தக்கதாக பூரண புருஷன்னா பூரண ஒரு வயசு, ஒரு 30, 28, 30 பூரணம் புருஷன்னா ஒரு 30 வயசு, ஒரு கல்யாணம் திருமணம் செய்கிற வயசு. அந்த அளவுக்கு நீ தடகாத்திரமாக ஆவியில் பலப்படணும், ஆவிக்குரிய காரியங்களை பலனோடு பட்டு அந்த அப்படிப்பட்ட காரியங்கள் நீங்கள் அறிஞ்சு கொள்ளணுன்றார். இப்போ அந்த காரியத்துக்கு நீங்கள் வரலன்னா எப்படி வரணும் செயல்படும்? நான் பூர்ண தான் சொல்கிறாரு, தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால அறிவினால் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்து நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷனாகிற வரைக்கும் என்ன செய்யணுமா? நீங்கள் அந்தமாரி ஆயிட்டீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ள பலப்பட்டு ஆவின் வரங்களை படும்போது வேதம் கீழே சொல்லுது, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு யார் சபையில் நம்ம எல்லாருக்குள்ளேயும் சீர்பொருந்து பொருட்டு தேவன் நீங்கள் அந்த அளவுக்கு வந்துட்டீங்க. ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்கிறார்? தேவன் ஊழியத்தை கொடுக்குறாரு. என்ன ஊழியத்தை கொடுக்குறாரு? சுவிசேஷ ஊழிய வேலைக்காகவும் கிறிஸ்து சரீரமாக சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷராகவும் சிலரை மேற்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அப்போ பாருங்க, இந்த இடத்துக்கு இந்த ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம்? அது இந்த 5 ஊழியமோ அங்கே ரோமரில் 12வது அதிகாரம் பார்த்தோம், அந்த ஊழியம் கிடையாது. ஆனால் நீ இந்த ஊழியத்துக்கு வரணும்னா முதல் அந்த ஊழியத்தை செஞ்சுருக்கணும். நான் போய் பைபிள் காலேஜ் படிச்சுட்டா நேராக வந்து மைக் பிடிப்பான்னா அவருக்கு வந்துட்டு அவர் நிச்சயம் தெரியாது, முடியாது. ஏன்னா ஆத்துமா அந்த பாரம் தெரியணும், தெருவில் போய் நிற்கணும், டாக்ஸ் கொடுக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், அவங்க திட்டும் போது வாங்கிக்கணும், காரியத்து போகும்போது துரசிக்கணும், அவங்கள கிறிஸ்துவ அன்பை கேட்குறாங்களோ சொல்லணும். இது எல்லாம் இருக்குது. நான் பைபிள் காலேஜ் 3 வருஷம் படிச்சுட்டு நேராக வந்து மைக்கு பிடிச்சி சுவிசேஷம் அறிவிக்கிறான்னா ஒரு கிரியை நடக்காது. அனுபவம் இல்லாத ஊழியம். அப்போ பாருங்கள், இதெல்லாம் வந்து எதனாலன்னா ஒரு ஊழியம் எடுத்து வந்து முதலாவது ரோமர் 12வது அதிகாரத்தில் சபைக்குள்ளே குறைஞ்சது இந்த 5, 6, 7 வருஷமாவது அப்படிப்பட்ட கிரியை உங்களுக்குள்ள உண்மையாக பூரணமாக இருக்கணும். எது ரோமர் 12 படித்தாங்களே அந்த இது இருக்கணும். ஏதோ ஒரு வகையில் கிரியை செய்யணும். உங்களுக்கு 100க்கு 100 கிரியை செய்யணும். எதுனா ஒன்று எல்லாமே என்ன செஞ்சால் நல்லது, எல்லாம் வரணும் அப்படி இருந்தால் நல்லது. அது எல்லாருக்கும் தேவன் பிரித்து கொடுக்குறப்படினா அவனுக்கு பிரோஜனத்துக்கு ஏற்ற பிரகாரம் ஆவியானவர் கொடுக்குறப்படினால் அப்படி எல்லாருக்கும் ஒரே வாரம் எல்லாரும் வரமா எல்லாருக்கும் ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷிக்கு செயல்படாது, பிரித்து கொடுக்குறாரு ஆவியானவர். ஆனால் அது வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஆகணும். அது அப்போ தான் உங்களுக்குள்ள அநேக தேவனுடைய காரியங்களே அறிஞ்சிக்க கொள்ள முடியும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரங்களும் செயல்பட்டுன்னு இருக்கும். அதன் பிறகு தான் தேவன்கிட்ட நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணி கர்த்தர்கிட்ட அழுது கேட்டு
வேறு காரியங்களுக்காக ஆயத்தப்படுறீங்களோ, இந்த 5 ஊழியத்து தேவன் உங்களை ஏதாவது ஒரு ஆயத்துக்கு இது வந்து கொஞ்சம் மேற்பட்ட ஊழியம் கண்டிப்பாக கொடுப்பார். ஆனால் முதலாவது நீங்கள் நான் செய்ய வேண்டியதுன்னா, ஆமாம், அந்த ரோமர் 12வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஊழியம் கண்டிப்பாக இருக்கணும். அதை தான் தேவன் பார்ப்பார். அது நம்ம உள்ளத்தை பார்ப்பார். எப்படி நம்ம அந்த சரீரத்தை வந்து ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குறோம், உலகத்தை வெறுக்கிறோம், மாம்சத்தை சிநேகிக்கலை, உலக காரியங்களை வெறுக்கிறோம், உலக காரியம் நமக்கும் உறவு இல்லை, இதெல்லாம் தேவன் பார்ப்பார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழும்போது, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபை வாரம் செயல்படும் போது, ஒரு நாள் தேவன் இந்த 5 விதமான ஊழியத்தில், அதான் வேதங்க கரெக்டாக தெளிவாக சொல்லிட்டு பாருங்கள், நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷனார வரைக்கும். பூர்ண புருஷன்னா அதான் சொல்கிறேன், ஒரு திடகாத்திரமான ஆவியில் நான் பலனாக ஆயிட்டேன், எனக்கு இப்போ ஸ்டெடியாக இருக்கிற எந்த விதமான காரியம் வந்தாலும் நான் கிறிஸ்துக்குள்ளே எப்படியா இருக்கிறேன்னு சொல்லத்தக்கதாக வர வரைக்கும் கிறிஸ்துக்குள்ளே, அப்போ தான் இந்த மற்ற ஊழியம் உங்களுக்கு கிரியை செய்யும். ஏதோ ஒன்று தேவன் கொடுப்பார். இப்போ பாருங்கள், முதல் ஊழியம் அது ரோமர் 12 மறந்துடாதீங்க. அதில் எப்படி இருக்கிறோம் இப்போ? அதில் குறை இருக்குது அவங்களுக்கு, அப்போ அதுக்காக ஜெபம் பண்ணணும். இல்லாண்டவரே நான் அதை தெளிவாக்குறேன், எனக்கு ஒரு கிருபை இருக்குது, இப்படி இருக்குது, ஓகே, அப்போ இந்த 5 ஊழியத்தை என்னாச்சும் ஒன்று கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆமாம், எந்த ஊழியமோ நீங்கள் நினைக்கலாம், சில சுவிசேஷகர், சிலர் மெய்ப்பர் போதகர். அப்போது பெண்கள் போதகராக இருக்கக்கூடாது, எத்தனை பேர் சொல்கிறாங்க போதகராக இருக்கக்கூடாதுன்னு. அப்போ சுவிசேஷராக இருக்கலாமா? எத்தனை பேர் ரோட்டில் போய் சுவிசேஷ பெண்கள் சொல்கிறாங்கல்ல, கார்ந்தவரெலாம் பார்க்குறீங்க, இங்கே பார்க்குறீங்க, டாக்ஸ் கொடுக்குறாங்க, கர்த்தர் உங்களை நேசிக்கிறான்றாங்க, டாக்ஸ் கொடுக்குறாங்க, வாங்கினா சந்தோஷம், வாங்கினா ஐயா. அப்போ அவங்க வந்து தேவ காரியம் சொல்லக்கூடாதா? இப்போ நீங்கள் டாக்ஸ் கொடுக்குறீங்க, ஒருத்தவங்க வாங்குறாங்க, வாங்கினா ஆமாங்க என் வீட்டில் கஷ்டங்குதுங்க வாங்கன்ற கூப்பிட்றாங்க. அப்போ நான் சொன்னேன் இல்லைங்க இன்றைக்கி வர முடியாது, இப்போ நீங்கள் வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி நாளைக்கு சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு வரேன்னு சொல்கிறீங்க. இப்போ நாளைக்கு சாலத்துக்குன்னா சரிங்க, ஊழியக்காரன் தொடர்பு கொள்கிறீங்க, இதுமாரி சொல்கிறாங்க, நான் போகலாம். சரி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போங்க, ஒரு வார்த்தை வேணால் நான் ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையில் புதிய ஏற்பாட்டில் இந்த வார்த்தை வேலை சொல்லி என்ன பிரச்சனை தெரியுதா உங்களுக்கு, ஒரு வார்த்தையை ஜெபம் பண்ணிட்டு போங்க, இந்த வார்த்தையை போய் சொல்லுங்கள், இந்த வார்த்தையோட அர்த்தத்தை இது இப்படி பண்ணிங்க சொல்லுங்கள், சொல்லிக் கொடுக்கலாம். இல்லை அவங்களும் தெரிஞ்சால் தெரிஞ்சு போய் சொல்லலாம். இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, சுவிசேஷம் ரோட்டில் அறிவித்தாங்க, அங்கே போய் போதகம் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஆத்துமா அங்கே கேட்கும்போது தான் செய்யுது, மாற்றங்கள் வரும்போது சபைக்கு வருது. அப்போது ஊழியக்காரங்க வந்து சொல்லக்கூடாது, பெண்கள் போதிக்கக்கூடாது சொல்லக்கூடாது. நீ ஒரு தெருவில் போய் சொல்லி ட்ராக்ஸை கொடுத்து வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணி அது மட்டும் அந்த போதனை மட்டும் கர்த்தர் கேட்பாரு. சபையில் மைக்கு பிடிச்சி ஒரு பொண்ணு போதிக்கிட்டானா கேட்க மாட்டாரா? கேட்க மாட்டாரா? கேட்பாரு. ஆனால் சில காரியம் செய்யக்கூடாது, அதான் அது ஒண்டி தான். தேவன் எல்லாருக்கும் கொடுத்த கிருபையை கொடுத்துக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் காலங்களில் பார்க்கும்போது பெண்களுக்கு எந்த விதமான அடிமை தான். பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்ன பெண்கள் அப்படி தான் இருக்கணும். பெண்களுக்கு எந்த விதமான உரிமையே கிடையாது. பெண்களுக்கு அப்படி வாழ அந்த காலத்தில் அப்படியே வச்சுட்டாங்க. ஆண்டவர் கூட இருந்த அத்தனை பெண்களையும் அப்படியே எழுதிட்டாங்க. அப்படி இல்லை, தேவன் யாருக்கு கிருபை வரங்களை கொடுத்து செயல்படுத்தாரோ கண்டிப்பாக போக்கடிக்கக்கூடாது. கர்த்தர் அந்த கிருபையை கொடுக்குறாரு. நீ ஆம்பளை, உனக்கு தான் அந்த கிருபையை கொடுப்பா. நீ பொம்பளை, நீ அப்படியே வந்துட்டு பெருக்கிட்டு சர்பேர் போட்டுட்டு வேசையெல்லாம் கழுவிட்டு நீ போயிடணும் அப்படின்னு பைபிள் எழுதிக்குதா? ஆம்பளை தான் வந்து வாங்க பிரதர் மைக்கு பிடிச்சி அளவு பிடிக்கிறீங்கன்னு கேட்கணும் இருக்குதா? இல்லை, தேவன் எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் எப்படி வாங்கிக்கிறீங்க? தேவன் கொடுத்த கிருபை போக்கடிச்சா அதுவே பெரிய பாவம். அதுக்கு விளக்கம் கொடுத்துக்குன்னு இதெல்லாம் சொல்லவே கூடாது. பைபிளில் அந்த காலத்தில் பெண்களை தள்ளுனாங்க, பைபிளே தள்ளுனுச்சு இல்லை? மகத்தமிழ் மரியாதை தள்ளிச்சா தள்ளியா? பேதுருவை தூக்குனுச்சு, அவள் அந்த அம்மாவை தள்ளுனுச்சு. எதுக்கு? அந்த நேரத்தில் பெண்களுக்கு எந்த வித உரிமை கிடையாது. ஆனால் கிறிஸ்து இயேசு முதல் யாருக்கு வழிபட்டார்? பேதுருவுக்கா அவங்களுக்கா? அன்பை காட்டினாங்க, அவங்க தான் காட்டினாங்க. இறந்த போய் கல்லறையில் போய் பார்த்தவங்க அவங்க தான். அவருக்கு ஆயத்தம் பண்ண அந்த போல வெள்ளை போலத்தில் அட்டும் போய் கொண்டு போய் விடுங்காத்தால் தேடின்னு போனவங்க அவங்க தான். தரிசனமாகணும் அவங்க தான். தேவன் நல்லவர். அவருடைய கிருபை வரங்கள் யாருக்கு செயல்படுதோ அது கண்டிப்பாக வெளிப்பட்டால் ஆகணும். அந்த வரங்களை கொடுக்கும்போது தேவன் ராஜ்யத்துக்காக, சபைக்கு வெளியிலையோ தேவ ராஜ்யத்துக்காக நம்ம
செஞ்சே ஆகணும். இது வந்து வேதத்தின் படி தான் இருக்குது. சில பேர் எடுத்துக்க மாட்டேன், நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஆனால் கர்த்தருடைய கிருபை வரங்கள் யாரும் இல்லை, பெண்ணும் இல்லை, எல்லாரும் ஒன்று தான். அப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை வரங்கள் செயல்படுதா, கண்டிப்பாக அதை பயன்படுத்தியே ஆகணும். சபையில் யார் இவங்களுக்கு அடுத்தது இவங்க, இவங்களுக்கு அடுத்தது அவங்க, அந்தமாரி சிந்தனை இருக்கக்கூடாது. யார் மேலே அபிஷேகத்தை தேவன் கிருபையாக வைக்கிறாரோ, அந்த அபிஷேகம் அவங்களுக்குள்ளே கிரியை செய்தோ, ஊழியக்கார அந்த கிருபையை வரத்தை பார்க்குறானோ, அவங்க நாளுக்கு நாள் பலப்பட்டு கிறிஸ்துக்குள்ளே வருகிற காரியத்தை அந்த ஊழியக்காரன் அறியும் போது அவங்கள தூக்கி நிறுத்தணும். வா, உங்கள்கிட்ட இப்படிப்பட்ட காரியங்கள் நான் பார்க்குறேன், உன்னை குறித்து ஜெபம் பண்ண கர்த்தர் சில காரியங்களை காட்டுறாரு, இதை நீ பற்றி செய், கொடுக்கணும், செய்ய விடணும். செஞ்சால் தான் அதெல்லாம் செய்ய துருப்பிடிக்காம அவங்களுக்குள்ளே இருக்கிற காரியம் வெளிப்படும். நம்ம அப்படியே அடிமைத்தனில் விட்டு அப்படியே இருங்க, நான் தான் பாஸ்டர், நான் தான் மைக் எடுத்து போக சொன்னீங்களா, அப்படியே கம்முன்னு கேட்டு அலுவலியா சொல்லிட்டு போங்க இருந்தால் சரி பார்ப்போம். அப்படி செய்யக்கூடாது. ஒவ்வொரு ஊழியனும் சபையில் அந்த கிருபை வரங்களை பெற்றும்போது, அந்த வரங்கள் அவங்களுக்குள்ளே செயல்படும் போது அவங்களை என்ன செய்யணும், இன்னும் உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி அவங்கள வந்து கொண்டு வந்து நிறுத்தி அவங்கள கர்த்தருக்காக பாத்திரங்களாக மாற்றணும். ஆமாம், ஆண்டவர் ஏசுவா தானே செஞ்சார். 12 பேரையும் கூப்பிட்டு அவங்களை கற்றுக் கொடுத்து செய்யுங்கன்னு சொன்னார். அதை தான் ஒவ்வொரு ஊழியம் செய்யணும். ஊழியோடைய வேலையே அதுதான். அப்போ இங்கே நீங்கள் இந்த சொல்லப்பட்ட 12வது அதிகாரத்தில் வரங்கள் எது, சரி கண்டுபிடிச்சிங்க. இந்த 12வது ரோமர் 12வது அதிகாரத்தில் என்னென்ன வரங்கள் உங்களுக்குள்ள கொஞ்சம் இருக்குதா, இல்லை இருக்குது ஆண்டவரை நான் சின்ன நேரத்தில் அந்த வரத்தை விட்டு அதிகமாக வெளியே போயிடுறேன், அதிகமாக எனக்கு வந்து அந்த வரங்கள் செயல்படுற மாதிரி இருக்குது, ஆனால் நான் வந்து டக்குன்னு அது நான் அந்த வரத்தோடு இணைஞ்சு போக மாட்டேறேன். அப்போ எனக்கு வந்து அது ஒழுங்குபடுத்துங்க, அந்த வரம் எனக்கு பூர்ணமாக கிரியை செய்யணும். அல்லது மேற்கொண்டு எனக்கு இது மேலே இந்தமாரி 5 இந்த சொல்லப்பட்ட முக்கியமான இதில் வந்து சபைக்குரிய காரியில் இந்த வரங்கள் எனக்கு வேணாம் ஆண்டவர், சத்தியத்தை அறியணும், சத்தியத்தை உன்ன வசனத்தை படிக்கணும், உன்ன சத்தியத்தை பிறருக்கு சொல்லணும், அல்லது மற்ற எந்த வரமோ சுவிசேஷம் அறிவிக்கணும், தீர்க்கதரிசனம் சொல்லணும், வெளிப்பாட்டு வரங்க எதெல்லாம் இருக்குதோ அதை வேதம் சொல்லுது பாருங்கள். அந்த இடத்துல வந்து யாரையுமே எல்லாரையும் ஒரு லிஸ்ட்டு போட்டு அப்படியே பொதிக்க கடவன், முதலாளியாக இருக்கிறவன் பகிர்ந்து கொடுக்க, இதெல்லாம் அது அங்கே வந்து பொதுவாக வருது. ஆனால் இங்கே மட்டும் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசியாகவும், சிலரை சுவிசேஷராகவும், சிலர் மெய்ப்பர் போதகராகவும் ஏற்படுத்தினான். சிலரை, எல்லாரையும் கிடையாது. அப்போ முக்கியமான இடம் அது. அப்போ முக்கியமான இடம் அந்த ஆத்துமா தேவனோடு நெருக்கமாக இருக்கும்போது அந்த வாஞ்சிய இயேசுவே உங்களோட ஊழியம்ப்பா, உங்களுக்கு அடுத்து நீங்கள் செஞ்சுட்டு போனீங்க, இந்த இடத்துல நான் செய்யணும், அப்போ நான் எப்படி இருக்கணும், எனக்கு தேவனுக்கு உறவு அந்த 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 இடத்துல இருக்கணும். அது தேவனாக உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், தேவனாக நிறுத்துவார். தேவன் உங்களுக்கு உண்மையிலே இந்த வரங்களை உங்களுக்குள்ளே செயல்பட்டார். கிறிஸ்துவின் நிலவான வளர்ச்சி எனக்குள்ளே வேணும். முதலாவது ஆண்டவரே இன்றைக்கி சொல்லப்பட்ட வரங்களை எல்லாம் ஏந்திரிங்க, ஏஞ்சி அப்படியே நீங்கள் ஜெபம் பண்ணுங்க.